நியூஸ் பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் இசை. நேர்முகம் நிகழ்ச்சியில் நம்மோட திமுக செய்தி தொடர்பாளர் ராஜா தமிழ்மாறன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். சிஎம் சார், அடுத்த பிறவியில் பிறந்தா நான் ஒரு விவசாயியா பிறக்கணும்னு டயலாக்லாம் பேசுனீங்களே, இந்த ஜென்மத்தில் விவசாயியா ஒரு 15 நாள் அவங்க கூட போய் இருந்து பார்த்துட்டு தான் வாங்கலாம். இந்த ஜென்மத்தில் செய்கிற பாவம்லாம் அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் எங்கே போக போறீங்களோ தெரியல. அடுத்த ஜென்மத்தில் நான் ஒரு விவசாயி குடும்பத்தில் பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்கள் பிரஸ்ஸை பார்த்து ஒவ்வொருறாரு, இது வரைக்கும் பதில் வரல. ஏன் வரல? ஜனநாயகன் பட ரிலீஸ்க்கு 2 நாள் போய் உட்காந்து படம் பார்த்தீங்களே, இந்த விவசாயிகள் பிரச்சனையை பற்றி பேசியிருக்கலாம்ல. தமிழ்நாட்டு மக்கள் முக்கியம் இல்லை, விவசாயிகள் முக்கியம் இல்லை, அப்புறம் என்னத்துக்கு நாடகம் போடுறாரு ராகுல்? விவசாயிகள் போராட்டத்தை வந்து கண்டுக்கல பிஜேபிங்கிறாரு. இவருக்கு என்ன பேசுறது யோகியதை இருக்கு? திருச்சி பேசுற கதையெல்லாம் வேண்டவே வேண்டாம், மாற்றி மாற்றி பேசுற கதையெல்லாம் வேண்டவே வேண்டாம். உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு ஃபைனல் ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ண இவங்களால முடியலன்னா, அதை கேட்டு பெற முடியலன்னா என்ன டம்மி சிஎம் இவரு? பொம்மை சிஎம் இதெல்லாம். தமிழ் மொழிக்கோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய அடையாளத்துக்கு நீங்கள் வந்து ஏதாவது கெடுதல் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னால், அழிக்க முயற்சி பண்ணுவீங்கன்னா, இட் வில் பவுன்ஸ் பிளாக் லைக் எனிதிங். நீங்கள் கடுமையான விளைவுகளை, எதிர்வினைகளை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம்மா. நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். நைஸ். நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்றோம், ஆனா தமிழக மக்களுக்கு பல பிரச்சனைகளை நம்ம பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். சோ தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளை தமிழ்நாடு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளை பார்க்க முன்னாடி கொளத்தூர்ல என்ன நடந்துட்டு இருக்கு இப்போ? நம்மளுடைய இவிஎம் வெரிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சட்ட ரீதியா கேட்டிருந்தோம். வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஒரு சில குளறுபடிகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அதை அஃபீஷியலாக அவங்க இன்னும் டிக்ளேர் பண்ணாமல், நாமளும் சொல்லாமல் இருக்கோம். அவங்க தரப்பில் இல்லை சரி பண்ணுறோங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு சந்தேக பார்வையோடு நம்ம பார்ப்போமே, ஆனால் ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல. ஏன்னா இது வந்து பீப்புள்ஸ் மேண்டேட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். மக்களினுடைய நிஜமான எஜமானர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படணும். எஜமானர்கள்னு சொல்கிறத விட சேவகர்கள்னு சொல்லலாம், அல்லது மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் எந்த விதத்திலையும் ஒரு தவறான ஒரு பேட்டர்னில் ஆர் ஒரு திருட்டுத்தனத்தினால வந்துடக்கூடாது. சரியாக சொல்கிறேன்னு வச்சுக்கலாம், திருட்டுத்தனத்தினால ஏமாற்றி வந்துடக்கூடாது. சாதாரணமாக சொன்னால் அப்படிதான். அப்போ உறுதிப்படுத்திக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு இல்லையா? கண்டிப்பாக. அதனால் சந்தேக பார்வையோடவே அந்த மிஷினை பார்ப்போம். ஏன்னா வளர்ந்த நாடுகள், ஜப்பான் ஆகட்டும், அமெரிக்காவாகட்டும், இன்னும் ஐரோப்பிய நாடுகள், இவர்கள் யாருமே மிஷினை யூஸ் பண்ணுறதே இல்லை. ஏன்னா அவங்க என்ன கிளியராக சொல்கிறாங்கன்னா, மிஷின் கேன் பி இன்டர்ஃபியர்ட் வித் ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸ். அதாவது அலைகளால் அவை மாற்றி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதனால நாங்கள் இதை நம்பலை. யார் சொல்கிறா? ஜப்பான் சொல்கிறான், அமெரிக்கா சொல்கிறாங்க, ஐரோப்பிய நாடுகள் சொல்லுது. அதனால் நாங்கள் இந்த பேட்டர்னை வச்சுக்க விரும்பவே இல்லை. எங்களுக்கு எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு நாள் 2 நாளும் பரவாயில்ல, நாங்கள் முழுக்க பேலட் பேப்பர் தான் நம்புகிறோம், அதுதான் முறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் மோடி அவர்கள் மட்டும், இந்த பாரதிய ஜனதா அரசு மட்டும், இந்த எலெக்ஷன் கமிஷன் யார் நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்லாம் கிட்டத்தட்ட பாரதிய ஜனதாவினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு அணி மாதிரி தான் ஆயிடுச்சு எலெக்ஷன் கமிஷன். அவள் எடுக்கின்ற நடவடிக்கைகள் அத்தனையுமே வந்து எஸ்ஐஆர் பண்ணுறதுலேருந்து எல்லா விதத்துலையுமே வந்து அவர்கள் ஏதாவது ஒரு தில்லுமுள்ளு செய்கின்ற வேலையில் தான் இருக்கிறாங்க. எப்படியாவது ஒன்று அதிகாரத்தை தக்க வைக்கணும், எந்த தவறு வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மனநிலை இருக்கக்கூடியவர்களாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ இதில் சந்தேகம் நமக்கு உறுதியாக 2 மடங்கு வலுக்கிறது. அப்போ அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் இப்படி டவுட்டே வந்திருக்க கூடாது. மிஷினை செக் பண்ணும்போது இல்லை டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்கு அப்படின்னு சொல்றது முதல்ல வரக்கூடாது. அது விவிபேட்ல இருக்கு அப்படிங்கறது இன்னும் கூர்ந்து கவனிக்கணும். அதுலயும் ஒரு குளறுபடி சொல்றாங்க. அதாவது அது தெர்மல் பிரிண்டிங்கு 45 நாளைக்கு தான் தாங்கும். ஓகே. நம்ம எதுக்கு வந்து 60 நாள் 65 நாள் இப்படி 90 நாள்லாம் தள்ளி போகுது? அப்ப அந்த பிரிண்ட் இருக்குமா இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப நிறைய கேள்விகள் வந்த வண்ணம் தான் இருக்கு. அதை ஏன் அவ்வளவு நாள் கழிச்சு தான் செக் பண்ணணுங்கிறீங்க? விவிபேட்டையும் சேர்த்து செக் பண்றது என்ன 15வது நாள் செக் பண்ணிட்டு போகலாமே? 60 நாள்ல இருந்து இல்லை 30 நாளைக்குள்ள செக் பண்ணலாமே?
அப்போ இதுக்கெல்லாம் ஏன் இந்த எலெக்ஷன் கமிஷன் அவ்வளோ தூரம் தள்ளி போடுதுங்கிற கேள்வியெல்லாம் வருது. ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அஃபீஷியலாக எங்களுடைய கழகத்திலிருந்து அமைப்பு செயலாளரோ அல்லது அதற்குரிய நிர்வாகிகள் இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தெரிவிப்பாங்க தான் எங்களுடைய கருத்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். இந்த இவிஎம் மேனிபுலேஷன் இந்த பிரச்சனை நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் உள்ளாட்சி தேர்தல்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பிரச்சனை இருக்காது. நம்ம வந்து சீட்டு மூலமாக தான் இத்தனை நாளாக வாக்கு செலுத்திட்டு இருந்தோம். இப்போ வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் கூட இவிஎம்ல கொண்டு வரதுக்கான ஒரு திட்டம் நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது கர்நாடகா ரொம்ப அழகாக வந்து உள்ளாட்சி தேர்தலை கம்பல்சரி வந்து நாங்கள் பேலட் மூலியம் தான் நடத்த போகிறோம்னு தீர்மானம் நிறைவேற்றி அப்படி தான் தயாராகிறாங்க. நம்மளுடைய தமிழ்நாடு அரசும் அதை உறுதிப்படுத்துறது தான் வந்து நல்லது. மிஷின்களை நம்புறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆஸ் அ இன்ஜினியர், ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். பட் இருந்தாலும் எனக்கு மைக்ரோ ப்ராசஸரை பற்றி தெரியும், எலக்ட்ரானிக்ஸ் தெரியும், நமக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தெரியும். அதனால் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்பொழுது இந்த மைக்ரோ சிப்பை வந்து நம்ம சிம்பிளாக ப்ராசஸ் பண்ணிட முடியும். நீங்கள் டிஸ்பிளே காட்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், இதெல்லாம் இங்கெங்கே கொண்டு போய் சேவ் பண்ணி வச்சுக்க, இந்த பட்டன் அழுத்தும் போது இதை தான் காட்டுன்னு சொல்லிடலாம். அதில் ஒரே ஒரு ப்ரோக்ராமிங் மட்டும் சேர்த்து வச்சுக்கிட்டா போதும். ரீப்ளேஸ் லார்ஜஸ்ட் ஒன் L1/L2 அப்படின்னு ஒரு சிம்பிளாக ஒரு பேட்டர்ன் ப்ரோக்ராமிங்கில் சேர்த்து கொடுத்துட்டோம்னா அது என்ன பண்ணிக்கும்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் எது அதிகமாக இருக்குது அதை தூக்கி முன்னாடி காட்டுறதும், அதிகமான இடத்துல இருக்கக்கூடியதை காட்டுறதும், அதுக்கு எது யாருக்கு பண்ணுறோம்னே அது மிஷினுக்கு தெரியாது. ஸோ ஒரு ப்ரோக்ராம் எப்படி பண்ணப்பட்டிருக்கிறதோ அது மாதிரி அது காட்டிட்டு போயிடும். பின்னாடி அதை மிஷின்களை நீங்கள் ஏன்னா இவங்க வந்து ரீஃபர்பிஷ் பண்ணிடுறோன்றாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அந்த மிஷின்கள் வந்து பயன்படுத்தப்படுறது இல்லைங்கிறாங்க. வெஸ்ட் பெங்காலெல்லாம் கிட்டத்தட்ட இவிஎம் மிஷின் இருந்த ஒரு பெரிய ஸ்டோர் ரூமே எரிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க எலெக்ஷனுக்கு பிறகு. ஒரு 30 நாள்ல எரிஞ்சிச்சு நம்ம பார்த்தோம். அந்த மிஷின்கள் ஏன் எரியணும்? என்னதான் நடக்குது இந்த நாட்டில் அப்படிங்கிறத நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்கு. அப்ப அந்த வகையில பார்க்கின்ற பொழுது சந்தேகத்தோடு பார்ப்பது தப்பில்ல. உண்மையா இருந்துச்சுன்னா நல்லது, உண்மையா இல்லை அப்படின்னா உண்மைகள் தயவு செஞ்சு வெளிவருவதற்கான ஒரு வாய்ப்பா அமையும்னு பார்க்குறேன். இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க, தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த பிரச்சனைக்குமே நம்ம வருவோம். காவிரி பிரச்சனை அப்படிங்கிறது இதுக்காக பேச்சுவார்த்தை நடத்த போறதா விஜய் அவர்களே கேட்டதா சிவகுமார் அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா எங்க சூழ்நிலை சரியில்லை, நீங்க வர வேணாம் அப்படின்னு அவரே சொன்னாங்க. இப்போ இதுக்கு பதில் வந்து நிர்மல்குமார் அவர்கள் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த விவகாரத்துல மத்திய அரசு தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான கருத்தை சொல்லியிருக்காங்க. இது எப்படி பாக்குறது? நமக்கு ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறந்து விட்டுருக்கணும். இன்னைக்கு நம்ம என்னைக்கு உட்காந்து பேசுறோம்? ஆகஸ்ட் 1 உட்காந்து பேசுறோம். அடுத்த மாசம் இந்த அரசு போறதை பத்தி எப்ப பேசுது, எப்ப காவிரி மேலாண்மை வாரியத்தை அப்ரோச் பண்ணுது அப்படின்னு சொன்னா ஜூலை 24 தான் அப்ரோச் பண்ணுது. ஜூன் 12 எங்க, ஜூலை 24 எங்க? கிட்டத்தட்ட 45 நாள் தள்ளி இவங்க போறாங்க. 43 நாள் தள்ளி போறாங்க. நீங்க ஜூன் 12 தண்ணி வராதுக்கு ஜூன் 22 நீங்க அப்ரோச் பண்ணிருக்கணும்ல. அந்த மாசம் நமக்கு கொடுக்க வேண்டிய 10 கியூசெக் தண்ணி கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிருக்கணும். அன்னைக்கு அவங்க கிட்ட தண்ணி இருந்துச்சு. ஜூலை முதல் 15 நாள் தண்ணி இருந்துச்சு. அந்த மாசம் நமக்கு 34 டிஎம்சி கொடுத்துருக்கணும். நீங்க அந்த பீரியட்ல நீங்க 10வது நாளே அப்ரோச் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னா குறைந்தபட்சம் 2-3 டிஎம்சி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மேட்டூர்ல தேக்கி வச்சிருந்திருக்கலாம். இப்ப 24ஆம் தேதி அப்ரோச் பண்ணி 29ஆம் தேதி ஒரு ஆர்டர் வாங்குறீங்க. தினைக்கும் 3500 கன அடி நீர் வெளியிடப்படணும், 15 நாளைக்கு வெளியிடப்படணும்னு சொல்றீங்க. அது 4 டிஎம்சி தான் வருது. இது முன்னே கேட்டு வாங்கிருக்கலாங்களே. இதுக்கு இவ்வளவு காலம் தாழ்த்துனீங்க? பயிர் முழுசா காஞ்சு போற வரைக்கும் நீங்க விட்டுருக்கீங்க. ஒரு வாரம் தண்ணி இல்லைனாவே பயிர் காயும். நீங்க 1.5 மாசம் விட்டுட்டீங்க. சரியா சொன்னா இன்னையோட 50வது நாள் திறக்காம முதல் 10 நாள்ல மூவ் பண்ணிருக்கலாம், 20வது நாள் மூவ் பண்ணிருக்கலாம். ஏன் இந்த நடவடிக்கையை நோக்கி நகரல? விவசாயிகள் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. போராட்டம் பண்ணவங்க எல்லாம் வந்து வீட்டு காவல்ல கொண்டு போய் வச்சீங்களே. சிஎம் சார், அடுத்த பிறவியில பிறந்தா நான் ஒரு விவசாயியா பிறக்கணும்னு டயலாக் எல்லாம் பேசுனீங்களே. இந்த ஜென்மத்துல விவசாயியா ஒரு 15 நாள் அவங்க கூட போய் இருந்து பார்த்துட்டு தான் வாங்கலாம். அடுத்த ஜென்மம் வரைக்கும்லாம் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. இந்த ஜென்மத்தில் செய்கிற பாவம்லாம் அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் எங்கே போக போகிறீங்களோ தெரில. தயவு செஞ்சு விவசாயிகளினுடைய பாவத்தை கொட்டிக்காதீங்க. 2.5 லட்சம் டன் அரிசி விளையணும், 8 லட்சம் ஹெக்டேர் பாயணும். இது காவிரியில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ரீஜனை நான் சொல்கிறேன், டெல்டாவை மட்டும் சொல்லலை. 8 லட்சம் ஹெக்டேருங்கிறது எவ்வளவு பெரிய பகுதி.
இவ்வளவு விவசாயிகளும் இந்த தண்ணியை நம்பி தானே இருக்காங்க. ஆமா. நீங்க பாட்டுக்கு ஷூட்டிங் பாலத்து மேல போய் நின்று எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் 10 நாள்லயே வரலன்னு சொல்லி முடிவு எடுத்த பிறகு நீங்க உடனே அப்ரோச் பண்ணியிருக்கணும்ல. ஒருவேளை அங்க இல்லைன்னு சொல்லி சொன்னா உடனே பிரதமர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். நீங்க இன்னும் லெட்டர் கூட எழுதலையா சார்? கமெண்ட் அடிச்சிங்கல்ல, ஒவ்வொரு பிரச்சனைக்கு நீங்க லெட்டர் எழுதிட்டு ரெஸ்ட் எடுக்க போயிடுறீங்க முதலமைச்சர் சிஎம் சார். நீங்களே அந்த லெட்டர் கூட நீங்க காவிரி மேட்டர்ல எழுதலையா சிஎம் சார்? என்ன அக்கறை இருக்கு உங்களுக்கு விவசாயிகள் மேல? உங்க நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்கள் பிரஸ்ஸை பார்த்து ஓடுறாரு, சிரிச்சுக்கிட்டே போய் கார்ல ஏறுறாரு. இது வரைக்கும் பதில் வரல. ஏன் வரல? இல்ல பதில், அக்கறை இல்ல. உங்களுக்கு ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுதாங்கிறதான் பிரச்சனை, தண்ணி வருதாங்கிறது இங்க பிரச்சனை இல்ல. படமா தண்ணியானா நீங்க படம் தான் போறீங்க. அப்படிதான் போயிருந்திருக்காங்க. ஆமா, வேற எப்படி நடந்திருக்குது? ஏன் ஜனநாயகன் பட ரிலீஸ்க்கு 2 நாள் போய் உட்கார்ந்து படம் பார்த்தீங்களே? இந்த விவசாயிகள் பிரச்சனையை பத்தி பேசியிருக்கலாம்ல, நடவடிக்கை எடுத்திருக்கலாம்ல, ஏன் எடுக்கல? உங்களுக்கு என்ன அக்கறை இருந்துச்சு? சரி, குறைந்தபட்சம் நீங்க உங்களுடைய டெல்லி பிரதிநிதி யாரு? ப்ரொடியூசர் கேவிஎன் ப்ரொடியூசர். அவரு DK சிவகுமார் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் தானே. தொழில் முறையில் அவங்களுக்கு பெரிய வரவு செலவு இருக்கிறதா? எல்லா இடங்கள்லையும் சொல்றாங்க. டாக்ஸிக் படத்தோட ப்ரொடியூசரும் அவர் தான், யாஷ் ப்ரொடக்ஷன்ஸ். அப்ப பணம்ங்கிறது ஒரு பிரச்சனை இல்லை. அப்ப பெரும் தொடர்பு இல்லாம கர்நாடகாவில் வாழுகின்ற நம்மளுடைய டெல்லி பிரதிநிதிக்கு அங்க இருக்கிற முதலமைச்சர் பரிச்சயம்ங்கிறது காமன் மேனுக்கு, இப்போ சாமானியர்களுக்கு தெரியாம இருக்கலாம், எங்களுக்கெல்லாம் தெரியும் சார். DK சிவகுமார் அவர்களை பேசுறதுங்கிறது ஓவர ஃபோன் உங்களால பேச முடியும். எதுக்கு இந்த நாடகம்? நாங்கெல்லாம் நேரா போய் தண்ணி கேட்க போறோம். ஏதாவது ஒரு பிளான் இருக்கலாம்ல. இவங்க வந்து லெட்டர் எழுதாம நான் நேரடியா போய் கேட்கறேன் அப்படிங்கும்போது பிளான் இல்லாம இந்த முடிவு எடுத்து 50 நாள் கழிச்சு நீங்க போய் கேட்டு என்னங்க பிரயோஜனம்? 10வது நாள் போயிருக்கணுங்க, 20வது நாள் போயிருக்கணுங்க. டைம் இஸ் எசன்ஸுங்க. நீங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, சாரி, ஒரு அந்த குயிக் ரெஸ்பான்ஸ் டைம்னு ஒன்று இருக்குல்ல, நீங்க அந்த டைமுக்குள்ள அந்த பேஷண்ட்டை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டீங்கன்னா அவங்க ஆக்சிஜன் கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் ஹார்ட் அட்டாக் வந்தா என்ன சொல்றாங்க? எவ்வளவு குயிக்கா ரெஸ்பாண்ட் பண்ணி நம்ம போறோமோ. நீங்க அதே மாதிரி ஸ்ட்ரோக் வந்தா என்ன சொல்றாங்க? முதல் 6 மணி நேரம் ரொம்ப முக்கியம், அதுல ஒரு 2 மணி நேரத்தில் நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டீங்கன்னா அந்த பேஷண்ட் ரெக்கவர் பண்ணலாங்கிறாங்க. அது மாதிரி தானே பயிருமே. அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள நீங்க அந்த தண்ணியை பாய்ச்சலன்னு சொல்லி சொன்னா அந்த பயிர் செத்து போடும் சார். திரும்ப நீங்க தண்ணி கொடுத்தா போஸ்ட்மார்ட்டம் தான் பண்ண முடியும். அதை மேல உழவு ஓட்டி நீங்க என்ன பண்ணலாம்? அதை உரமா வேணா மாத்தலாம். ஆனா அந்த வருமானம், அந்த பயிர் செத்தது தானே. அப்ப 2.5 லட்சம் டன் நீங்க வந்து இன்னைக்கு தண்ணி இல்லாதனால 2.5 லட்சம் டன் நெல் இல்லாம போச்சுன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் டன் உங்களுக்கு அரிசி இல்லாம போகுது இல்ல, உமி போக. இந்த இழப்பை விவசாயிகளுக்கு எப்படி ஈடுகட்ட போறோம் நம்ம? அந்த எண்ணம் வேண்டாமா? ஒவ்வொரு நாள் லேட் ஆகும் போதும் பதற வேண்டாமா? கேட்க வேண்டாமா? எங்க தண்ணி எப்பங்க வரும்? விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, ஏன் போராட்டம் பண்றாங்க? தண்ணி வரல, நம்ம எப்பங்க போய் கேட்க போறோம்? இல்லைன்னா பிரதமரை பார்க்கலாங்க. இப்போ இந்த காவிரி பிரச்சனை அப்படிங்கிறது மே 10ஆம் தேதிக்கு அப்புறம் தான் ஏற்பட்ட மாதிரி திமுக பேசுது அப்படிங்கிற வாதத்தை ஜூன் 12 அவங்க தண்ணி திறந்து விட்டுருக்கணும். ரொம்ப சிம்பிளா, நம்ம இதையும் போட்டு குழப்பிக்கவே வேண்டாம். கடந்த கால வரலாறுக்குள்ள போனீங்கன்னா இவங்க ஒண்ணு பேசுவாங்க, அவங்க ஒண்ணு பேசுவாங்கன்னா சொல்லுவாங்க. நான் என்ன கேட்கறேன், நீங்க எப்ப முதலமைச்சர், நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க பத்தி மட்டும் தான் இப்ப பேச முடியும். நிகழ்காலத்துல நீங்க தண்ணி வர்றதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுனீங்கிறதா மேட்ரு. இப்ப நீங்க எது செய்யலங்கிறதா நிதர்சனமான உண்மை. இந்த பழி பாவம் நீங்க தான் ஏத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்றாரு. இவரால என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியாது? பிரதமர் நீங்க ஜூன் 12 திறக்காத போது ஜூன் 22 நீங்க டெல்லி போயிருக்கலாம்ல, பிரதமரை பார்த்திருக்கலாம்ல, இல்ல நீங்க அன்னைக்கே ட்ரிபியூனலுக்கு போயிருக்கலாம்ல, டெல்லியிலேயே சரி நீர் காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்ரோச் பண்ணிருக்கலாம்ல. டெல்லியிலேயே என்ன சொல்றாங்கன்னா தமிழகத்தோட அனுமதி தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தானே சொல்றாங்க. அது மேகதாது கட்டுறதுக்கு உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி இணை அமைச்சர் சொன்னாரு. அதன் பிறகு MP லதாபா அவங்க யாரோ ஒருத்தர் கேட்டது, சுதான்னு நினைக்கிறேன், அவங்க கேட்டதுக்கு இல்ல கம்பல்சரி பர்மிஷன் வாங்கணும்ட்டாங்க. அது மேகதாது பிரச்சனையை தனியா வச்சுக்குவோம். தண்ணி திறந்து விடுற பிரச்சனையில நீங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே முதலமைச்சர், சிஎம் சார். குறைந்தபட்சம் இப்ப நீங்க போறீங்கன்னு சொல்றீங்கல்ல, நீங்க கூட போக வேணாம் சார். உங்க கூட்டில தானே காங்கிரஸ் கட்சிக்காரங்க இருக்காங்க. மாணி தாகூர் இருக்காருல்ல, இந்த மாநிலத்தினுடைய தலைவர் அவரு தானே. அவரு பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒரு MP கொடுத்து வச்சுங்களா, அவரு ஒரு 9 MP இருக்கிறாங்க.
காங்கிரஸ் கட்சியில ம். எம்எல்ஏக்கள் ஒரு 5 பேர்ல 2 பேர் மந்திரியா இருக்காங்க, ம். 3 பேர் ராஜ்யசபா எம்பி இருக்கிறாங்கல்ல. மொத்தம் எல்லாரையும் அமுச்சு விடுங்க, போய் பேசிட்டு வரட்டும். கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி தானே ஆளுது. ம். ஆனா நாமெல்லாம் ஒரே காங்கிரஸ் கட்சி, நம்ம தண்ணியை பகிர்ந்துக்கோம்னே ம். அப்படின்னு போய் கேட்க வேண்டியதானே. இப்போ மாணிக் தமிழ்நாடு தாகூர் என்ன புடுங்கிட்டு இருக்காரு? கண்டனங்கள்லாம் தெரிவிச்சிட்டு இருக்காரு மாணிக்கம் தாக்கூர். இந்த நடிப்பெல்லாம் விட்டுற சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்கள் அப்படி ஏமாறுறவங்க எல்லாம் கிடையாது. நான் கேட்குற ஒரே கேள்வி, ராகுல் காந்தி அவர்கள் உங்களுடைய பதவியேற்புக்கு வந்தார்ல, ம். இப்ப ராகுல் காந்தி எங்க போனாரு? இன்னைக்கு கூட தமிழகத்துக்கு வருகை புரிந்திருக்கு. தண்ணி பிரச்சனை பேசணும்ல, டிகே சிவகுமாரை கிளம்பி வாங்கன்னு சொல்லணும்ல. ஏங்க ஒரே நாட்டில் இருக்கோம், 2 மாநிலத்தில் இதெல்லாம் எதுக்குங்க பிரச்சனை? நீங்க குடிக்க தண்ணி இல்லைங்கிறீங்க, நீங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாத போர்வெல் இல்லை மற்ற ரிசோர்சஸ் இருக்கு, நீங்க 65 டிஎம்சி வச்சிருக்கீங்க, அதுல இருந்து அவங்க கொஞ்சம் கேட்கறாங்க, 4 டிஎம்சி தான் கேட்கறாங்க. 4 டன் டிஎம்சினால உங்களுக்கு ஒன்றும் வரப்போல. அவங்க கேட்கறதுங்கிறது அந்த குறுவை சாகுபடி கேட்கறாங்க. குறைந்தபட்சம் அதையாவது தண்ணிக்காவது நீங்க திறந்து விடணும். குடி தண்ணீருக்கே இல்லைங்கிற நிலமை வந்துருச்சு. அந்த 4 டிஎம்சிங்கிறது அதுக்கு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ம். அதுக்காவது நீங்க கொடுக்கணும்ல. நீங்க 65 டிஎம்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கணும்ல. ம். நீங்க என்ன ட்ரிபியூனல்ல கையை காட்டுறது, மேலாண்மை வாரியத்தை கையை காட்டுறது, மோடியை கையை காட்டுறது? காங்கிரஸுக்கு என்ன ரோல் இதுல? இதை செஞ்சிருக்கணும்ல காங்கிரஸ். எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு. அன்னைக்கு ஆளுங்கட்சியில நீங்க பங்களிக்கிறீங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்களா? உங்களுக்கு ஓட்டு போடல. நீங்க ஓடி போய் மந்திரி சபையில் உட்கார்ந்துருக்கீங்க. ம். நீங்களும் தான் சேர்ந்து தோத்தீங்க. ஆனா நீங்க ஆட்சி அதிகாரத்துல திருட்டுத்தனமா உள்ள போய் உட்கார்ந்துருக்கீங்க. சரி, அப்படிதான் போய் உட்கார்ந்து தொலைச்சிங்க. குறைந்தபட்சம் தண்ணி வாங்கி கொடுக்கல, ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம்ல தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ்காரங்க. ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? காங்கிரஸ்க்கு எந்த மாநிலம் முக்கியம் அப்படிங்கிற கேள்வி இங்க வருது. கர்நாடகாவா, அப்ப மாநிலம் தான் தமிழகமா? முக்கியம், மக்கள் முக்கியம் இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் முக்கியம் இல்ல, விவசாயிகள் முக்கியம் இல்ல. அப்புறம் என்னத்துக்கு நாடகம் போடுறாரு ராகுல்? விவசாயிகள் போராட்டத்தை வந்து கண்டுக்கல பிஜேபிங்கிறாரு. இவருக்கு என்ன பேசுறதுக்கு யோகியதை இருக்கு? அப்படிதான் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு பேசியிருக்கணும்ல. ம். சமாதானம் பேசுங்க, உட்கார வச்சு பேசுங்க. என்னங்க தப்பு இருக்கு? இப்ப நீங்க நீங்க குடிக்க தண்ணி இல்லைன்னு சொல்லி, பெங்களூருக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க, எங்களுக்கு இதை வச்சுதான் இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க. இங்கே அந்த குடிக்க தண்ணி விடுங்கன்னு தானே கேட்டிருக்காங்க. ம். நீங்க நெல்லு பாஞ்சதுன்னா சாப்பாடு வெளி இல்லை. நான் சொல்றேன் 1.5 லட்சம் டன்னு சொல்றேன்ல. ம். இதோட இம்பாக்ட் எப்ப தெரியுமா இருக்கும்? இதை திரும்ப வந்து அடுத்த 6 மாசத்துக்கு நமக்கு 6 மாசத்துல நமக்கு நெல்லு திரும்ப தேவைப்படுமா தேவைப்படாதா? தேவைப்படும். அரிசி தேவைப்படுமா தேவைப்படாதா? ம், படும். அப்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இன்னும் 3 மாசம் கழிச்சு போயிருமே. அன்னைக்கு நீ தண்ணி வச்சிருப்ப, நீ நல்லா இருப்ப, தமிழ்நாடு நல்லா இருக்குமா? தமிழ்நாட்டு விவசாயிகள் நல்லா இருப்பாங்களா? தமிழ்நாட்டுல சாப்பாட்டுக்கு அரிசி கிடைக்காதே. அப்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லாம தமிழை போனா பரவாயில்ல, ம். கர்நாடகா நல்லா இருந்தா போதும். காங்கிரஸ் புத்தி இவ்வளவுதானா? இல்ல, இது எங்க சுத்தி வருது அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி இப்ப 6 மாசத்துல நெற்கள் எல்லாமே கிடைக்காத பட்சத்துல நம்ம வந்து வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய ஒரு நிலைமை அரிசி வருமா எல்லாம் இறக்குமதி அப்படின்னு. பண்ண அசிங்கமா? இல்ல, இப்போ விவசாய இன்னைக்கு வந்து பொருட்கள் எல்லாமே இறக்குமதி கடந்த 5 பண்ணக்கூடிய நிலைமை. ஆண்டுகள்ல கடந்த ம். 5 ஆண்டுகள்ல நெல் சாகுபடியில நாமெல்லாம் வரலாறு படைச்சிருக்கோம். ம். இதுக்கு தேவை திட்டமிடலும் ஒரு ஆரோக்கியமான அரசியலும் தான் உங்களுக்கு தேவை. நீங்க ஜூன் 12 தண்ணி வரல, ஒரு 20 வரைக்கும் பார்த்துட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு போய் பிரதமரை பார்க்க வேண்டியதானே, நெருக்கடி கொடுக்க வேண்டியதானே. எங்களோட விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். நீங்க அங்கேயே பார்த்துட்டு நேரா சோனியா அம்மையார் வீட்டுக்கு போயிட்டு, ராகுல் காந்தி அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு, பிரதர் let us talk to டிகே சிவகுமார், he is the chief minister. ம். அன்னைக்கு தண்ணி இருக்கு, we need water for the state of தமிழ்நாடு. நீங்க தான் ரூல் பண்றீங்க, எங்களுதுலயும் நீங்க தான் வந்து ஆட்சியில பங்களிக்கிறீங்க, let us sit and discuss, why don't we share some water அப்படின்னு கேட்க வேண்டியதானே. இதை செஞ்சிருக்கலாமா இல்லையா? இதை செஞ்சிருக்கலாம். ஆனா ஏன் செய்யல? இல்ல, அதேதான் திமுகவும் செய்யல அப்படிங்கிற வாதம் வைக்கிறாங்கங்க. தேர்தலுக்கு முன்னாடி நீங்க பெங்களூருக்கு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா இருக்கும்போது போயிருந்தாங்க. தண்ணி ஷார்டேஜ் பக்கத்துல இருந்தப்பெல்லாம் இருந்து பேசினாங்களே. பக்கத்துல இருந்தப்பெல்லாம் நம்ம இந்த பெட்ரோமாஸ் லைட்டு கதையே வேணாம். ம். இன்னைக்கு எல்இடி காலத்துல இருக்கோம், ம். இன்ஸ்டன்ட்டா ஒரு விஷயத்தை செய்ய முடியும். அன்னைக்கு வந்து பெட்ரோமாஸ் லைட்டு தான் இருந்துச்சுன்னா, பெட்ரோமாஸ் லைட் இருந்தப்ப நாங்க பம்ப் அடிச்சு தான் வந்து அன்னைக்கு லைட் எரிய வச்சாகணும், ஒரு வழி அன்னைக்கு கிடையாது. பேசவே இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி கூட பயங்கரமா கண்டனம் எல்லாமே நான் தான் சொன்னேன், தெரிவிச்சிருந்தாரு. கடந்த கால அரசியலை பேசுவதனால் ஏதாவது நல்லது விளைய போகுதானா? இல்ல.
இன்னைக்கு நீங்க என்னவா இருக்கீங்க, நீங்க இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன மக்களுக்கு பண்ணுனீங்கன்னு சொல்லி கேட்கிறோம். நம்ம எதுவும் அதுக்கு செய்யாம பதில் சொல்ல அவங்க மாட்டேங்கிறீங்க. மேல ஒரு குறை சொல்றது அப்படிங்கிறது ஏங்க, நியாயமா அப்படிங்கிற நான் ஒரு கேட்கிறேன், இந்த ஆர்டர்லாம் யாருங்க வாங்கி கொடுத்தது? இவ்வளோ டிஎம்சி கண்டிப்பா தண்ணி விட்டாகணும் கர்நாடகான்னு சொல்லி யார் ஆர்டர் வாங்கி கொடுத்தது? இது ஒரு வரலாறு ரீதியா ஒரு வருது. நீண்ட நெடிய வரலாறு. திராவிட முன்னேற்ற கழகம் விபி சிங் காலத்துல தானே நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிபியூனல் அமைச்சு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வரிசையா கோர்ட்ல போட்டு ஆர்டர் வாங்கி தானே இதை பண்ணியிருக்கோம். அத்தனை போராட்டத்துக்கு பிறகு அவன் தண்ணி விட மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? அது ஒருவேளை தமிழ்நாடு தனி நாடா இருந்து கர்நாடகா வேற நாடா இருந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்டர்நேஷனல் ட்ரீட்டி படி நேரம் அழகா என்னைக்கோ அந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்திருக்கும். இந்த பாலா போன காங்கிரஸ் தான் அந்த தீர்வு கொடுக்கவே இல்லை நமக்கு. அது ஆட்சியில் இருந்தப்ப 1924 ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரீட்டி அரேஞ்ச் ஆச்சு. 50 வருஷத்துக்கு இருந்துச்சு. 74 புதுப்பிச்சிருக்கணும். 68லயே அவங்க பிரச்சனை பண்ணிட்டாங்க. அவங்க தேவையான இடத்துல வேணும்னே போய் அணையை கட்டிக்கிட்டாங்க. அதுல ஒரு பிரச்சனை வந்துச்சு. 74க்கு பிறகு நீண்ட நெடிய போராட்டத்துக்கு பிறகு 2018 தான் நமக்கு ஃபைனல் கன்க்ளூஷனே வருது. இந்த பீரியட்லாம் யாரு சார் இருந்து ஆட்சி பண்ணுது? இந்த பாலா போன காங்கிரஸ் தானே மத்தியில் உட்காந்துட்டு கர்நாடகாவுக்கு தமிழ்நாடுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அப்ப திமுக கூட்டணியில தானே இருந்தாங்க அந்த சமயத்துல. போராடி தானே நாங்க பெற்றிருக்கோம். அவங்களை எதிர்த்து போராடுறது பாதி நேரம் எங்களுக்கு வேலையா இருந்துச்சு. மொழி பிரச்சனை எங்க இருந்து வந்துச்சு? காங்கிரஸ் உருவாக்கி வச்சுட்டு போனதுதான். தண்ணி பிரச்சனை எங்க இருந்து வந்துச்சு? காங்கிரஸ் உருவாக்கி வச்சுட்டு போனதுதான். அந்த பிரச்சனைக்கு பிஜேபியும் தீர்க்க மாட்டேங்கிறான். நீங்க மாநிலத்தை மாநிலமா பிரிச்சு வச்சு இங்க சண்டை வச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இவங்க கஷ்டப்படுறதெல்லாம் உங்களுக்கு அக்கறையா தெரியல. அப்ப காங்கிரஸ் செஞ்சதே பாஜக செய்யுது. அப்ப இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கலாமேன்னு கேட்கிறேன். ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்படின்னா உங்களுக்கு அக்கறை இல்ல, செய்யணுங்கிற எண்ணம் இல்ல. இதுலலாம் போய் அரசியல் பண்ணுவீங்க? மனிதாபிமானம் பார்க்க வேணாமா? விவசாயிகளுடைய நிலைமை. அடுத்து நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவோம், 100% தள்ளுபடி பண்ணுவோம்னு சொன்னீங்களா 5 ஏக்கருக்குள்ள இருக்கிறவங்களுக்குலாம். தயவு செஞ்சு அதையாவது பண்ணி தொலைங்களேன். முதலமைச்சர் அவர்களை கேட்கிறோம். உங்க தேர்தல் அறிக்கையில சொன்னதுதான் சார், விவசாயி செத்துக்கிட்டு இருக்கான் சார், இந்த நேரத்தில் போய் பேங்க் லோனை திரும்ப கட்டுங்க, கட்டினீங்கன்னா உங்களுக்கு ரினியூவல் உடனே போட்டு தரோம், புது கடன் கொடுக்குறோங்கிறீங்க. அவன் எங்கேங்க இருக்கிறதே கட்டுறதுக்கு நிலைமை இல்லாமல் இருக்கான். இப்போ போய் மிரட்டிட்டு இருக்கீங்க அவனை. இன்னைக்கு செக்ரட்டரியேட்ல வந்து உட்காந்து நான் போராடிக்கிட்டு இருக்காங்க. மனசாட்சி இல்லை உங்களுக்கெல்லாம்? உங்களுக்கு ஜனநாயகம் படம் ஓடினா போதும்னு நினைக்கிறீங்க. ஓடலைன்னு உடனே 2 நாள் கழிச்சு மறுபடியும் ஒருக்கா போய் பார்த்து ஒரு ஹைப் கிரியேட் பண்ணு நினைக்கிறீங்க. உங்க ஆளுங்கெல்லாம் போய் உட்காந்து சினிமா தியேட்டர்ல அழுதுகிட்டு உட்காந்துருக்கான். விவசாயி பயிர் செத்து போச்சுன்னு அழுதுகிட்டு உட்காந்துருக்கான். இவன் எதுக்கு அழுகுறான், அவன் எதுக்கு அழுகுறான்? எவ்வளவு பெரிய வித்தியாசம்! மக்களுடைய சிரமத்தை கண்டு ஒரு தாவேகாரனாவது வருத்தப்பட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கானா? சொல்லுங்க. வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா கடந்த கால வரலாறு பேசுறதுக்கு இவங்களுக்கு யாருக்குமே யோகியதை கிடையாது. பெரும் போராட்டம் பண்ணி தான் திமுகவும் சரி எந்த ரூபத்திலையும் விட்டு கொடுக்காம காங்கிரஸ் கிட்ட போராடி தான் இந்த உரிமைகள் எல்லாம் பெற்றுக் கொடுத்துச்சு. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இல்லைன்னு சொல்லி சொன்னா டெல்டாக்காரர் அவர் எடுத்த இனிஷியேட்டிவ்ஸ் தான் கடைசியா நம்மளை காப்பாத்துச்சு. இந்த திருச்சி பேசுற கதையெல்லாம் வேண்டவே வேண்டாம், மாத்தி பேசுற கதையெல்லாம் வேண்டவே வேண்டாம். உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு ஃபைனல் ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ண இவங்களால முடியலன்னா, அதை கேட்டு பெற முடியலன்னா என்ன டம்மி மினிஸ்டர் சிஎம் இவரு, பொம்மை சிஎம், இதெல்லாம் நடிகர் சிஎம், அவ்வளவுதான். உனக்கு எந்த திறமையும் இல்லை, உனக்கு தண்ணி வாங்கி தர யோகியது இல்லை. மிகப்பெரிய நடிகனா தான் இருக்கிறீங்கிறது மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்குல்ல இந்த சூழல்லாம். நீங்க பேசுனீங்கல்ல, ஆணவ நடக்குது ஏதாவது பேசுனீங்களா? பிரிசன்ட் நடக்குது ஏதாவது வாயை திறந்து பேசுறீங்களா? இதுக்கெல்லாம் எதுக்கு வாயை திறக்கிறாரா சிஎம்? என்ன பேச்சு பேசுன நீ பிரச்சாரத்துக்கு முன்னாடி, எலெக்ஷனுக்கு முன்னாடி? இன்னைக்கு அதுல எதுக்காக ஒன்னா பதில் சொல்றீங்களா? ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்களா? அக்கௌண்டபிலிட்டி இருக்கா உங்ககிட்ட? குறைந்தபட்சம் நாகரிகம்ங்கிறது அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறது. ஒரு தவறு நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றது, அந்த ஒரு குவாலிட்டியாவது உங்ககிட்ட இருக்கான்னு கேட்கிறேன். நீ எப்படி ட்ரீட் பண்றீங்க? அசிங்கமா இருக்குங்க இதெல்லாம். மக்களை எப்படி ஏமாத்திருக்கீங்க பாருங்க. ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் ஏதோ ஒரு நம்பிக்கையில ஒரு சினிமா பாணியில ஹீரோ மாதிரி வந்து காப்பாத்துவாரு, தண்ணி திறந்து உள்ளனா இருக்கிற விவசாயிகள் கூட பலர்ல ஓட்டு போட்டவங்க நினைச்சிருக்கலாம், டேம் போய் நேரா இவரே திறந்து விட்டு வந்துருவாரு, நைட்டா காலையில நமக்கு தண்ணி வந்துரும்னு பேசியிருப்பானுங்க இவனுங்கெல்லாம். அப்படிப்பட்ட கேரக்டர் தான் இதெல்லாம்.
சினிமா பார்த்தது சினிமாவில் அப்படி தானே வரும். ஆமா, ஒரு படம் கூட இந்த இது கூட குழாய்க்குள்ள கூட போராட்டம் பண்ணுவாங்க. அதனால இது மாதிரிலாம் அவர் செய்வார்னு நம்பிக்கையில கூட மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க. அட்லீஸ்ட் அந்த நம்பிக்கை வீண் போகாமல் இருக்கிறது குறைந்தபட்ச நடவடிக்கைலாம் எடுத்திருக்கலாமே முதலமைச்சர் அவர். கேட்டால் 60 எப்போ கேட்டாலும் ஏங்க இப்போதாங்க வந்து 2 மாதம் ஆகுது, அதுக்குள்ள என்னங்க 3 மாசம் ஆயிடுச்சு. நான் என்ன சொல்ல, கூட இருக்கிற காங்கிரஸ்காரனுக்கு தான் எல்லா யோகியதையும் தெரியுமே. அதில் இருக்கிற அந்த 2 மந்திரியும் நீங்கள் நியமிச்ச எம்பி இருக்கிறாரு பிரவீன் சக்கரவர்த்தி, அவரையும் மாணி தாகரையும் 4 பேரையும் போய் தண்ணி வாங்கிட்டு வாங்க அனுப்ப வேண்டியதானே. மந்திரி மட்டும் கேட்குறீங்கல்ல, உட்காந்து அனுபவிக்கிறீங்கல்ல, போய் தண்ணி வாங்கிட்டு வாங்க அனுப்பலாம்ல. உங்களுக்கு அக்கறை இல்லை, காங்கிரஸ்காரனுக்கு அக்கறை இல்லை. இவங்கெல்லாம் சொல்றேன்னு பதவி சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு மட்டும் தான் உட்காந்துருக்காங்க. எந்த ரூபத்தில் இவங்களால மக்களுக்கு நல்லது நடக்க போகுதானா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 60 நாள்ல நடக்காது, அடுத்த 4.5 வருஷத்துல நடக்குமானா நடக்க போறது இல்லை. மக்கள் பாவம் ஏமாந்து ஓட்டு போட்டாங்க, இதுக்கான பலன்களை இவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் வேதனைகள் அதிகமாயிட்டு தான் போகுது. நீங்கள் பால் விலை ஏறி இருக்கு, கரண்ட்டு பில்லு இன்னைக்கு வரைக்கும் வந்து 2 மடங்கு 3 மடங்கு ஏன் வந்துச்சுங்கிறது இன்னும் ஜஸ்டிஃபிகேஷனில் கேட்டால் வெரிஃபை பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அது வரைக்கும் விளக்கு கொடுக்க வேண்டியதானே, நீ கட்ட வேண்டாம், நீ அடுத்த மாதம் நாங்கள்லாம் வெரிஃபை பண்ணிட்டு அப்புறமா கட்டுன்னு சொல்லலாம்ல. முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்ன திருட்டுத்தனமாக பணத்தை பிடுங்கிருக்கீங்க, வேற என்ன சொல்லுவீங்க? 2 மடங்கு அதிகம் வந்துருன்னா வெரிஃபை பண்ணுற வரைக்கும் நீங்கள் லேப்ஸ் டைம் ஒன்று கொடுக்கணும்ல. ஒரு குடும்பம் 2000 1000 ரூபா 1200 கட்டிக்கிட்டு இருந்த இடத்துல 3000 ரூபா வாங்கிருக்கீங்க. புடுங்கிறதுலாம் வேற என்னங்க அர்த்தம்? அது ஏமாத்தி மிரட்டி வாங்குறீங்க. ஒரு அரசு இந்த வேலையை செய்யலாமா? எவ்வளவு பெரிய ஃப்ராடு பயலா இருந்தா அப்படிலாம் செய்யணும். ஒரு ஃப்ராடு தான் இப்படி செய்வான், மிரட்டி காசு புடுங்குவான். ஒரு ரவுடி தான் இப்படி புடுங்குவாங்க காசை மக்கள்கிட்ட இருந்து. நீங்க அரசு நடத்துறீங்களா, என்ன நடத்துறீங்க? இந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது திமுகவுக்கு பொருந்தும் அப்படிங்கறத நிர்மல்குமார் அவர்கள் இன்னைக்கு ஒரு விளக்கம். அவர் பேசுறதுக்கு அருகதையே இல்லை. அவரு கிட்டத்தட்ட வந்து 6 வேட்டி மாத்தினவர், அவர் பல கட்சி போய் வந்தவர். ஆனா எண்ணம் சிந்தனை செயல்பாடு எல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய செயல்பாடாவே இருந்துகிட்டு இருக்கு. நீங்க இன்னைக்கும் வந்து நீங்க அவர் எத்தனை வேட்டி மாத்தி இருந்தாலும் அவரு டவுசர் ஆர்எஸ்எஸ் தான் இருக்கிறாரு. அதுல எந்த சந்தேகமும் கிடையவே கிடையாது. பிரவுன் கலர் ட்ரௌசர் தான் அவரோட ஸ்டாண்டர்ட் யூனிஃபார்ம். அவருடைய சிந்தனைகள் எல்லாம் அப்படிதான் இருக்கு. நான் ஒரு இன்ஜினியர்னு சொன்னேன்ல, அப்ப எனக்கு இன்ஜினியரிங் தாட் தானே இருக்கும். எனக்கு ஒரு பொருளை பார்த்தா எனக்கு இன்ஜினியரிங் ப்ராசஸ்ல தான் திங்க் பண்ண சொல்லும். இந்த சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த கேமரா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த லைட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த பில்டிங் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த இபி லைன் எப்படி போகுது அப்படிங்கிறது ஒரு இன்ஜினியருக்கான தாட்டு. அது மாதிரி ஆர்எஸ்எஸ்ல பயின்றவனுக்கு பார்க்கும்போதெல்லாம் அது மாதிரி சிந்தனைகள் தானே வரும். அதோட வெளிப்பாடு தான் பிளம்பர் கார்பெண்டர் கூட படிக்கலாம், ஏன் மருத்துவம் படிக்கணும்? ஆமா, ஏன் மருத்துவம் தான் படிக்கணுமா அப்படின்னா, ஏன் மருத்துவம்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும், அவளுக்கு கொடுக்கணும், இல்ல பணம் இருக்கிறவனுக்கு வித்துறணும். சாமானியெல்லாம் கூலி வேலைக்கு தான் போகணும். கூலி வேலைங்கிறது நீங்க டீசெண்டா கார்பெண்டர், நீங்க வந்து எலக்ட்ரிஷியன் இப்படி சொல்றது என்ன புத்தி இதெல்லாம்? அதான் அந்த ஆர்எஸ்எஸ்க்கே உண்டான குணாதிசயம். அப்ப அவர் பேசுறதெல்லாம் தயவு செஞ்சு சீரியஸா எடுத்து வச்சு பேசணும். இல்ல, சீரியஸா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் ஒரு டேட்டாவுமே சொல்றாரு. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பதிவுல ஒண்ணு போட்டிருந்தாங்க, 3,70,000 மக்கள் வந்து மின் கட்டணம் உயர்வுனால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு. அது 3,70,000 கிடையாது, 9 லட்சம். ஆனா இதுக்கு திமுக ஆட்சியில அது 11 லட்சமா கடந்த ஆண்டுல இருந்து அப்படிங்கிற ஒரு டேட்டாவை சொல்றாரு. இல்லைங்க, அப்படிலாம் பிரச்சனை இருந்தது அப்பவே வந்து மக்கள் கொதித்து எழுந்திருப்பாங்க, மக்கள் எத்தனை பதில் கொடுத்துருப்பாங்க. இப்பவும் மக்கள் யாரும் புகார் கொடுக்கல அப்படிங்கிற வார்த்தையை அவர் மென்ஷன் பண்றாரு. அதான் சும்மா அதான் சொல்றேனே. அப்புறம் ஏன் நீங்க ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்கோம், விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது நீங்களே ஏன் சொன்னீங்க? அப்போ இல்லைன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. ஓட்டு போட்டாச்சுங்க, வந்து உட்காந்துட்டாங்க, இவங்க இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சு தான் ஆகணும். உண்மையை நம்ம மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். பாவம் மக்கள் நினைச்சாதான் பரிதாபமாக இருக்குது. நீங்கள் பஸ் ஃபேர் ஏறி இருக்கு, ப்ரைவேட் ரூட்ஸில் ப்ரைவேட் பஸ்ஸஸ்லாம் சேலம் மேட்டூர் ரூட்டு 10 ரூபா டு 12 ரூபா ரேட் ஏற்றிருக்காங்க. ஓகே, யாரை கேட்டு ஏற்றுனாங்க? இது வரைக்கும் ஏதாவது பேச்சு வருதா? அனுபவிச்சு ஆகணும். நாங்கள் மட்டும் என்ன பண்ண முடியும்? சொல்ல தான் முடியும். அவன் உடனே ஏற்றலங்கிறாரு. ஆனால் ஏற்றுறது பப்ளிக்கு தெரியுது. அந்த ரூட்டில் மட்டும் இல்லை, எல்லா பக்கமும் ரேட் ஏறி இருக்கு. யாரை கவனிச்சிட்டீங்க நீங்கள் இந்த ஃபேர் ஏற்றுறதுக்கு? எதுக்காக இது ஏற்றப்பட்டிருக்கு? டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஏதாவது கவனிச்சிட்டீங்களா? இதை கண்டுக்காம விட்டுருக்காரு. நீங்கள் ஆம்னி பஸ் பர்மிட் எல்லாம் வந்து நீங்கள் லிபரல் ஆக்குறேன்னு சொல்றீங்களே, அதுக்குள்ள நீங்கள் எவ்வளோ வாங்கிட்டு இருக்கீங்கிற சொல்லிட்டு தான் இருக்காங்க வெளியே. பர்மிட்டுக்கு 4 லட்சம் 5 லட்சம் வாங்கிட்டு இருக்கீங்களாமே. இதெல்லாம் என்ன சொல்கிறீங்க? என்ன கரப்ஷன் இல்லாத ஆட்சி, ஊழல் இல்லாத ஆட்சிங்கிறீங்க? நீங்கள் வழக்கறிஞர்கள் நியமனத்துக்கு புஷியானந்த் அவர்கள் வாங்கிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி
போட்டு கிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க எதை நிப்பாட்டிருக்கீங்க? எதுல நீங்க செய்யாம இருக்கீங்க? எல்லாத்துலயும் நீங்களும் ஊழல் வந்து அதாவது டேரிங்கா செய்யறாங்க இன்னைக்கு. ஆனா சிஎம் பேசுறது மட்டும் வந்து ஊழல் இல்லாத ஆட்சின்னு சொல்றாரு. என்ன அர்த்தத்துல சொல்றானே புரியல. டாஸ்மாக்கு நீங்க வந்து பாட்டிலுக்கு 10 ரூபான்னு டான்ஸே ஆடினீங்க. 20 ரூபா வாங்குறதே உங்களால ஒன்றும் பண்ண முடியல. இப்ப பாருங்க 717 பார் மூடுனதா சொன்னீங்க. அதை போய் ரீஜனல் ஆஃபீஸ்ல நீங்க கேட்டு டேட்டா வாங்கிக்கிறீங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ்ல ஆர்டிஐல போட்டா கொடுக்கணும்ல, ஏன் கொடுக்க முடியல உங்களால? அதை ஏன் ரீரூட் பண்றீங்க? அந்தந்த ஜோனல் ஆஃபீஸ்ல போய் வாங்கிங்க, டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ்ல வாங்கிக்கிங்கன்னு. சரி, FL2 லைசன்ஸ் இப்போ புதுசாக எத்தனை கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டால் அதுவும் அங்கே போய் வாங்கிக்கணும். என்ன சார் அர்த்தம்? சைன் பண்ண வேண்டியது FL2 லைசன்ஸுக்கு கமிஷனரு. அப்போ அவர் சைன் பண்ணால் அவர்கிட்ட தானே டேட்டா இருக்கும். அது ஏன் ஜோனில் போய் வாங்கணும்? கொடுக்க வேணும்ல நீங்க. நோ டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் அவங்க வச்சிருக்காங்க. டிரான்ஸ்பரன்சி எப்போ வராது? ஊழல் பண்ணா இவங்க பண்ற தப்பு வெளியே தெரிஞ்சு போயிடுங்கிற பயம் இருந்துச்சுன்னா டிரான்ஸ்பரன்சி அந்த இடத்துல இருக்காது. ஏன் டிரான்ஸ்பரண்டா இல்லை? டேட்டா எடுத்து தெரிய வேண்டியதானே. 717 கடை இந்த கடை போய் செக் பண்ணிட்டு வாயான்னு சொல்லணும்ல. FL2 லைசன்ஸ் தான் 42 கொடுத்துருக்கோம். 42 இதுதான், இந்த பர்மிட்டோட இருக்கு, இதுதான் இதுக்கு அத்தாரிட்டி, போய் செக் பண்ணிட்டு வாங்க. எடுத்து போட்டு போக வேண்டியதானங்க. நீங்க தானே டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் தானே, ஊழல் இல்லாத கவர்மெண்ட் தானே. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்படின்னா உங்கள்கிட்ட திருட்டு தானே இருக்கு, பயப்படுறீங்க வெளியே கொடுத்தா தெரிஞ்சு போயிருன்னு. எத்தனை ஜியோ நீங்க இன்னும் ரிலீஸ் பண்ணாம அஃபீஷியல் கெசட்ல போடாம இருக்கீங்க? கெசட்ல நீங்க பாஸ் பண்ணிக்கிட்டீங்க, சாரி பப்ளிக் சைட்ல நீங்க போடணும்ல. என்னென்ன நீங்க ஜியோ பாஸ் பண்ணிருக்கீங்க? கவர்மெண்ட் ஆர்டர் சார், அது உங்க வீட்டுக்கான ஆர்டர் இல்லை, பர்ச்சேஸ் ஆர்டர், உங்க கம்பெனிக்கான பர்ச்சேஸ் ஆர்டர் கிடையாது, அது கவர்மெண்ட் ஆர்டர் ஜியோ. நீங்க யார் யார் அப்பாயின்ட் பண்ணிருக்கீங்கிறதெல்லாம் இது வரைக்கும் வந்து எத்தனை ஜியோக்கள் வந்து போடாம வச்சுக்கிட்டு இருக்கீங்க பப்ளிக் வெப்சைட்ல? ஏன் எல்லாமே திருட்டுத்தனமா போகுது? அப்ப எல்லாமே மறைக்கப்படுகிறதா? ஏன் மறைக்கணும்? தப்பு இருந்தா மறைக்கணும், உண்மை இருந்தா டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அப்ப இதுதான வித்தியாசம். எனக்கு வருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாதிக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் மக்கள். 1000 ரூபா வந்துகிட்டு இருந்தது 2500 ரூபா வரும், 3000 ரூபா வரும்னு ஆசைப்பட்டாங்க. தேர்தல் அறிக்கையெல்லாம் பாருங்க, நம்ம பேசாமலே விடுறோம். உள்ளது புடிங்காம விட்டா சரி. இன்னைக்கு மக்களோட நிலைமை எப்படி இருக்குன்னா, சதுரங்க வேட்டை மாதிரி ஆகிப்போச்சு. ஆசையை தூண்டணும், ஆசையை தூண்டுனாங்க, இதெல்லாம் போய் வலையில சிக்குச்சு, இருக்கிறத உருவிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குறைந்தபட்சம் 3000 to 5000 ரூபாய் ஒரு வீட்டினுடைய செலவினம் அதிகமாகி இருக்கிறது. கட்டுமான பொருட்கள் இன்னைக்கு 2 மடங்கு ஆயிருக்கு. 4000 ரூபா வித்துக்கிட்டு இருந்த எம்சாண்ட் இன்னைக்கு 7500 ரூபா. ஜல்லி விலை 2 மடங்கு ஆயிருக்கு. இதெல்லாம் மறுப்பாங்களா? வீடு கட்டுற நிலைமை, அப்ப கான்ட்ராக்டர் நிலைமை. இதுக்கு ஆட்சிக்கு வந்தீங்க? மக்கள் எல்லாம் இப்படி காசு பிடுங்கிறதுக்கா? கரண்ட் பில்ல காசு பிடுங்குறீங்க, பஸ் ஃபேர் ஏற்றிருக்கீங்க, கட்டுமான பொருட்கள் விலை 2 மடங்கு ஆயிருக்கு. என்னங்க இது ஆட்சி? அலங்கோலமா இருக்குங்க. தண்ணி வரல, உங்களுக்கு வாங்கி தர யோகியதை இல்லை. முழுக்க முழுக்க ஒரு பொய்யும் பித்தலாட்டமான ஆட்சி. ஒரு சினிமாவை பார்த்து வந்ததோட விளைவு இன்னைக்கு மக்கள்லாம் பாவம் தடுமாறிக்கிட்டு இருக்காங்களே. இதைத்தானே நாங்கள் தலையாக அடித்து சொன்னோம். நடிக்கிறாங்க, நடிகரை நம்பி போகாதீங்கிறான்னு பல பேர் ஏமாந்தாங்க. தான் ஏமாந்ததெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்களும் பாவம் ஏமாற வச்சிருக்காங்க. அதனோட விளைவுகள் இன்னைக்கு தமிழ்நாடு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம பேசும்போது இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூலேயே நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க, இந்த விலை உயர்வு எல்லாமே பிரைவேட்டைசேஷனுக்காகத்தான் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. இப்போ அதோட முதற்கட்டமாக டாஸ்மாகில் 2500 டாஸ்மாக் வந்து தனியார் மயமாக்கப்படுது அப்படிங்கிற ஒரு செய்தி தகவல் அப்படின்னே வச்சுக்கலாம். அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது கூட தெரியல. அவங்க பிரைவேட்டைசேஷனும் நோக்கி நகர்றதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். இது எல்லாம் விற்க போகிறாங்க, இதெல்லாம் கட்சிக்காரனு காசு பண்ணுறதுக்கு வழி பண்ணி தர போகிறாங்க. வேறு எந்த நோக்கமும் கிடையாது. நீங்கள் நான் திரும்ப மறுபடியும் அதே ஸ்டாண்டில் தான் நிற்கிறேன். liquor sales should not be privatized. It should be kept under control by the government. அரசு இதை கட்டுப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். தனியாருக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கள்ள மதுபான விற்பனை அதிகமாகிடும். நீங்கள் நேர கட்டுப்பாடுகள் நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியாது. எத்தனை கடையை நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க? இதுனா ஒரு அரசு அதிகாரி போட்டு நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். டைம் தப்பாச்சுன்னா அரசு நடவடிக்கை எடுக்குங்கிற பயத்தில் அவங்களாம் வேலை பார்க்குறாங்க. தனியார் அந்த பயத்தில் வேலை பார்ப்பாங்களா? ஸ்டேஷனுக்கு மாமூல் கொடுத்துட்டா போது நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் கூட பார் ஓட்டிக்குவான். யார் அதை கட்டுப்படுத்துறது? என்ன கட்டுப்பாடு இருக்க போகுது இது மேலே?
அவன் நிஜமாலும் அந்த கம்பெனி சரக்கு தான் ஓட்டுறாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? நீங்கள் அத்தனை கடை கொடுத்துட்டு எல்லாத்தையும் போய் டெய்லி செக் பண்ணிட முடியுமா? ஆனால் ஒரு அரசு சிஸ்டத்துக்குள்ள தப்பு பண்ணணும்னா பயம் இருக்கும். மாட்டிக்கிட்டா வாழ்க்கையே வீணாக போடும். வாழ்க்கை ஃபுல்லாக அரசு கேஸ் நடத்தி உள்ளே தள்ளிடும். இந்த பயமெல்லாம் இருக்குல்ல. இன்னமும் 41 கேஸ் இருக்குல்ல, அதிகமாக பணம் வாங்கின கேஸில். நீங்கள் எப்போ போட்ட கேஸெல்லாம் வச்சு நீங்கள் செந்தில் பாலாஜி மிரட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்கல்ல. இவருக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இவர் பேர் அதில் வரவே வராது. ஆனால் அதையும் ஒரு கேஸை சேர்த்துறாங்கல்ல. அப்படி அரசு நடத்துறது தான் இந்த மதுபானத்துக்கு முறையான தீர்வு. கட்டுப்பாட்டுக்குள்ளே நிற்கும், ஒழுங்குமுறை இருக்கும், தவறு நடக்காமல் மினிமைஸ் பண்ணி வைக்கலாம். தப்பே நடக்காதான்னா மினிமமாக தப்பு நடக்கும்னு நான் சொல்லுவேன். மனிதர்கள் சம்பந்தப்படுகின்ற இடங்களில் எல்லாமே குறைந்த அளவாவது யாராவது ஒரு நபர் தன்னுடைய விருப்பத்திற்காக தவறுகள் செய்வது மனித இயல்பு தான். 100% சரியாக இருக்கிறது நடக்கவே நடக்காது உலகத்துக்குள்ள எங்கேயுமே. அப்படி இருக்குன்றது குறைந்தபட்ச தவறுங்கிறது டாஸ்மாக் இருந்தால் தான். ப்ரைவேட்டைஸ் பண்ணினீங்கன்னா மேக்சிமம் மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குங்கிறது தான் என்னோட பார்வைக்கு தெரியுது. செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் இந்த இப்போ போடப்பட்டிருக்க வழக்குக்கும் தொடர்பில்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க. தொடர்பில்லை அப்படின்னா ஏன் உயர் நீதிமன்றம் ஜாமீன் கொடுக்க மறுக்கணும்? இல்லையா, அவங்க சொல்றது புதுசால சேர்த்துறாங்க. அவரு IAS அவரையும் சேர்த்துருக்காங்க, ஒரு 7 பேர் 7 பேரை சேர்த்துருக்காங்க. பழசு போட்டெல்லாம் எடுத்து வச்சு இப்போ கேஸை போடுறாங்க. DVSCயில் தான் கேஸ் போடுறாங்க. DVSC கேஸ் நீங்கள் ஊழல் பண்ணியிருந்தா நீங்கள் பணம் வாங்கினா கோயிலில் பவுடர் அந்த ரூபா நோட்டில் பவுடர் தேய்ச்சி கொடுப்பாங்க. அதை வாங்குகிற அதிகாரியை என்ன பண்ணுவாங்க, அவங்க கைகளையெல்லாம் கையங்களவமாக பிடிப்பாங்க. அந்த கை ரேகைகள் அந்த நோட்டில் அந்த பவுடர் இவங்க கையில் பட்டிருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இது போரியான வழக்குகள் தான் DVSCயில் வரும். அதில் கொண்டு போய் எதுக்கு இதெல்லாம் ஒத்து விட்டாங்கன்னு தெரில. அதுவும் ஒரு IAS விசாகன் அவங்களெல்லாம் போட்டிருப்பாங்களாட்டிருக்கு, கீழே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் போட்டிருப்பாங்களாட்டிருக்கு. மொத்தத்தில் கேஸ் போட்டு உள்ள பிடிச்சி வைக்கணுங்கிறது மட்டுமே நோக்கமாக வச்சு செயல்படுறாங்களே. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதுவும் குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த ஆட்சி வந்ததுலேருந்தே குறிப்பாக செந்தில் பாலாஜி மட்டும் இல்லை, 3 பேர், செந்தில் பாலாஜி அவர்கள், ஏவா வேலண்ணன் அவர்கள், நீங்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமல் அவர்கள், இது மாதிரி யாரெல்லாம் கேப்பபிள் லீடர்ஸாக இருக்கிறாங்களோ. இப்போ மகேஷ் அண்ணனெல்லாம் அவங்க சார்ஜ் பண்ணணும்னா அன்பில் அண்ணெல்லாம் நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு உதயணனுடைய வலதுகரமாக இருக்கக்கூடியவர். தமிழ்நாட்டில் ஒரு பெரும் செல்வாக்கு உள்ள ஒரு அரசியல் தலைவராக தான் பார்க்கப்படுகிறார் இளைஞர்கள் மத்தியில். அப்போ அதை டேமேஜ் பண்ணோம். நீங்கள் ஏவ வேலைன்னு நீங்கள் சார்ஜ் பண்ணணும்னா நீங்கள் அப்போ தான் நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்க முடியும். நீங்கள் செந்தில் பாலாஜி அவர்களை தொடர்ந்து டேமேஜ் பண்ணணும்னா அவருக்கு இந்த கரூர் இன்சிடெண்ட்டில் அவர் தான் ஒரு 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 மோட்டிவ் மாதிரி வச்சுருக்காரு, பழி வாங்குறது. நீங்கள் ரெண்டாவது அதிலே தான் டாஸ்மாக்கும் வருது, அதிலே தான் EBயும் வருது. அதில் எந்த குற்றச்சாட்டு இது வரைக்கும் சொல்ல முடியல, நிரூபிக்க முடியல, சொல்ல முடியலன்னு சொல்ல முடியாது இல்லையா? நீங்கள் அஃபீஷியலாக ரெக்கார்டே பண்ண முடியலையே. நீங்கள் இதெல்லாம் தவறு, இதெல்லாம் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் பட்டியல் போட்டு நீங்கள் சொல்ல முடிஞ்சுச்சா? இப்போ இருக்கிற அமைச்சர் 90 நாள் அந்த ஆஃபீஸில் உட்காந்துருக்காரு. 10ஆம் தேதி, இந்த 10ஆம் தேதி வந்தால் 90 நாளுமா பட்டியல் போட முடிஞ்சுச்சா? இதில் ஊழல் நடந்திருக்கு, இதில் இவ்வளோ பணம் வாங்கியிருக்காங்க, இந்த பணம் இங்கே போச்சு, இந்த பணத்தை நாங்கள் பிடிச்சிருக்கோம், இந்த பணத்து மூலியமா இந்த சொத்தை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற அந்த 3 கோர்வை வந்திருக்கா இது வரைக்கும்? வரல. பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்போ பொதுவாக இதுவும் ஒரு தகவல். அப்போ மிரட்டுறதுக்கு உங்ககிட்ட அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக போலீஸை பயன்படுத்தி வழக்குகளை மட்டும் போட்டு ஓட விடுறதும் மிரட்டுறதும் இது உங்களுக்கு ஒரு விளையாட்டு மாதிரி இருக்கு. ஆனால் நிரூபிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதிரி தவறுகள் எதையுமே உங்களால் செய்யக்கூடிய அளவில் இல்லை. அப்போ ஒரு மோட்டிவ் வச்சு நீங்கள் வேலை பார்க்குறீங்க. உங்களுக்கு திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களை மிரட்டி பார்க்க ஆசை. சினிமா பாணியில் நீங்கள் கொண்டு போயிட்டுருக்கீங்க. நீங்கள் 400 கோடி நீங்கள் ஸ்கூல் பிரச்சனைகளில் நீங்கள் அதுக்கும் அரசகுமாருங்கிற ஒரு நபர் ஒரு பிரைவேட் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கார் பள்ளிகள் சங்கத்தில். அதில் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் DNC இளங்கோன்னு அந்த சங்கத்தினுடைய செயலாளர் தலைவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. சங்கத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனை என்னத்துக்கு அந்த அமைச்சரை கொத்துடுறீங்க? டெஃபமேஷன் நோட்டீஸ் கொடுத்தாரு. அதை பேசினவர் அரசகுமார்னு ஒருத்தர் DNC இளங்கோவனுடைய கைப்புள்ள. இவங்க இந்த நந்தகுமார் ஒரு பெரிய ஃப்ராடு. இது எப்படி பாருங்க, இந்த இளங்கோவனும் அதே மாதிரி இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் பணம் வசூல் பண்ணுற டைப்பு. அப்போ இவங்க வாங்கின பணத்தை வச்சுக்கிறதுக்கு இவங்க அங்கெல்லாம் கொடுத்து ஏமாந்துட்டோம்னு சொல்கிற கதையாது. எப்படியெல்லாம் ஒரு கட்டுக்கதை உருவாக்குற வேலையை பார்க்குறாங்க. ஒரு அமைச்சருக்கு எப்படிங்க ரெக்கக்னிஷனில் சம்மந்தம் வரும்? ஒரு அமைச்சருக்கு எப்படிங்க NOCயில் சம்மந்தம் வரும்? ஒரு அமைச்சருக்கு எப்படிங்க உங்களுக்கு பிரைவேட் ஸ்கூல்ஸில் இன்வால்மெண்ட் வரும்? இது எதுவுமே அமைச்சருக்கு ஃபைலே வராதுமா. இது எல்லாம் யார் பார்ப்பானா? இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸு,
டிஓ, சிஇஓ, ஜாயிண்ட் டைரக்டர், டைரக்டரோட ஃபைல் திரும்ப ரிட்டர்ன் போயிடும். அவர் தான் கிராண்ட் கொடுக்குறாரு. அமைச்சருக்கு இதுல எங்க ரோல் வந்துச்சு? அமைச்சர் இதுல எதில் போய் பணம் வாங்குவாரு? கேட்கிறவங்க கேனையில இருந்தா கேரளால எருமாடு ஏரோப்ளைன் ஓட்டுமாங்கிற கதை மாதிரில இருக்கு. எப்படி ஒரு பொய்யை உருவாக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த 2 கம்ப்ளைண்ட் எடுத்து டீசெண்டா விரிவா படிச்சு பார்த்தோம்னு சொன்னா அரசகுமாரன் நீங்க அவங்க கைது பண்ணி வச்சிருக்கிறது கூட இவங்க என்ன சொல்றாங்க, சங்கத்துக்குள்ள இவங்க உள்ள இருக்கிற பிரச்சனை, அதுல தூக்கி குண்டாசுக்கிறீங்க. எவ்வளவு மோசமா போக முடியுமோ ஒரு மோட்டிவ்ல நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஒண்ணு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நீங்க செய்யறது எல்லாமே உங்களுக்கு திரும்ப வரும் ஒரு ரவுண்டு. இது ஏதோ மிரட்டல் விடுக்கிற மாதிரி இல்ல. அப்படிலாம் இல்ல, இது கர்ம வினையினுடைய தத்துவம். அதுதான், நீ மற்றவர்களுக்கு என்ன செய்கிறாய் அது உனக்கு வருங்கிறது ஒரு பாடம். நீங்க ஆதவர்ஜுன் அவர்கள் பேசுறதுக்கும் சேர்த்து சொல்றேன், நீங்க செய்யறது அத்தனைக்கும் சொல்றேன். மீண்டும் கர்ம வினை மாதிரி இது உங்களை துரத்தும். நீங்க தவறான பாதையில் போய் கொண்டிருக்கிறீர்கள். இதை முறிக்கணும்னா வேற வழி இல்லையே. முள்ளு காலில் குத்தி இருக்குன்னா முள்ளு எப்படி எடுப்பீங்க? இன்னொரு ஊசியை வச்சு குத்தி தானே எடுக்க முடியும். அது நடக்கும், அவ்வளவுதான். இது காலம் பதில் சொல்லும். இப்படியே நீங்க நிரந்தரமா என்ன? நீங்க 5 வருஷம் 5 வருஷம்ங்கிறது இயற்கை பார்த்து முடிவு பண்ணணும். ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன் ஒருவேளை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 29லயே வந்துடலாம். இல்ல அது திமுக டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பட்சத்துல தான் ஒன் இல்ல, அதுக்கு இது சம்பந்தம் 2 தனித்தனி தானே. அது கொண்டு வரக்கூடிய அதோட நீட்சியா தானே இதையும் பார்க்க முடியுது. வெவ்வேறு அவங்க எப்படி டேபிள் பண்றாங்கிறத பொறுத்து தானே இருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு காரணத்துக்காக அவங்க சொல்லுவாங்க, தனித்தனியா பண்ணலாம், வராம கூட போகலாம். பட் ஆனா ஒரு விஷயம் நான் சொல்றேன், நாம் எதை விதைக்கிறோமோ அதை நாம தான் அறுவடை பண்ணணும். நீங்க மாங்கொட்டையை விதைச்சிங்கன்னா மாமரம் தான் வளரும், பனங்கொட்டையை விதைச்சிங்கன்னா பனைமரம் தான் வளரும். பனங்கொட்டையை விதைச்சா மாமரம் வர போகுது இல்ல. எதை நாம் விதைக்கிறோமோ அதை நாமே தான் அறுவடை செய்யணும். நீ விதைத்த வினைகள் எல்லாம் உனையறுக்க காத்திருக்குமேங்கிறதான் இயற்கையோட நியதி. இது காலம் பதில் சொல்லும், அவ்வளவுதான். காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொன்னோம்னா திமுக அதே நாகரீக பாதையிலேயே போயிருந்திருக்கலாமே. இப்போ நேற்றைக்கு கூட அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் உரிமையில பேசின அதெல்லாம் பார்க்க முடியுது. அப்போ அந்த ஸ்டாண்ட்ல இருந்து திமுக தவறுதா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. எங்களுடைய தலைவர் அவர்கள் தெளிவாக தான் இருக்காங்க. கட்சியில உணர்ச்சி வசப்படுகின்ற சிலர் பேசுவது அவர்களுடைய ஆதங்கத்தை காட்டுது. ஆனா அங்க முதலமைச்சர் அவர்களே ரொம்ப என்னது வேலுன்னு வெளுக்கணுங்கிறாரு, டேஷ்ங்கிறாரு, நங்கு கொட்டணும். இதெல்லாம் இல்ல, இந்த கட்சியில தலைவரே இப்படி பேசுறாருன்னு நான் சொல்றேன். இங்க பிரஸ வந்து ரிப்போர்ட்டரை எம்எல்ஏ அடிக்க போறாரு தாவேக்கால, சரிங்களா? இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு எம்எல்ஏ செய்யறது, ஒரு என்ன சொல்றது, ஒரு கட்சியினுடைய முதலமைச்சர் வந்து இப்படி பேசுறது, இதெல்லாம் எடுத்து யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. அவர் இப்படியெல்லாம் பேசுனதுக்கு உணர்ச்சி வசப்பட்டு எங்களுடைய எம்எல்ஏ ஒருத்தர் பேசுறது உடனே உங்களுக்கு தப்பா தெரிஞ்சிருது. இல்ல திமுகவுடைய எம்எல்ஏ பேசுறது அப்படிங்கறதா தவறா தெரியுது. ஏன்னா நாகரிக ரீதியா இவ்வளவு நாள் இல்ல அவங்க ஒன்னும் தப்பா பேசல. நீங்க வேலுன்னு வெளுக்கணும், நீங்க அவர் எலும்பு எண்ணணும்னாரு, இவ்வளவுதான வித்தியாசம். அது மார்க்கண்டேயன் சார் அடுத்து இவரும் ஒண்ணு பேசுவாரு. ஆமா, முட்டாள் முதலமைச்சர்னு ஆதவர்ஜுனா பேசினார்ல, அப்ப அது நாகரிகமா? இவர் அப்படிலாம் கூட சொல்லல. மனுஷனுக்கு கோவம் வருங்க. நீங்க இடத்துக்கு இடம் அவங்களுடைய அணுகுமுறை மாறுங்க. நீங்க மதுரைக்கு கீழே இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி பிஹேவியர்ல இருக்கும், கோயம்புத்தூர் ரீஜன்ல ஒரு மாதிரி இருக்கும், மெட்ராஸ்காரங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, டெல்டா ரீஜன்காரங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. மதுரைக்கு கீழே நீங்க ராமநாதபுரத்துல பேசினா இந்த பேச்சு வழக்கு சாதாரண பேச்சு வழக்கு தான், எலும்பு எண்ணி விடுவோம் அப்படிங்கிறது. ஏன் அந்த அம்மையார் ஒண்ணு பேசுனாங்களே, ஜட்டியோட உட்கார வச்சிருவோம்னு அமைச்சர் போன்ல என்ன சொன்னாங்க, நீங்க அதை என்னன்னு சொல்லுவீங்க? அப்ப எப்படி இந்த கலாச்சாரத்தை உருவாக்குறது யாரு செய்யறா? எவ்வளவு தரம் தாழ்ந்து போயிட்டே இருக்கீங்க. அப்ப கொஞ்சமாவது எங்களுக்கு ரோஷம் இருக்கவே இருக்காதா? நீங்க உங்களை நான் தப்பா பேசணும், உங்களுக்கு கோவம் வந்து அடிக்கத்தானே செய்வீங்க. அடிச்சுட்டேங்கிறத மட்டும் பேசுனா நியாயமா? எதனால அடிச்சேன் எப்படி தூண்டப்படுகிறாருங்கிறத நீங்க பாக்கணும்ல. நம்ம மானங்கட்டு இருக்க முடியுமா என்ன? அவனுக்குன்னு சுயமரியாதை இருக்குல்ல. நீ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே உட்காந்துருப்பாங்களா? சொல்லுங்க நீங்க. அப்ப நீங்க தூண்டுகிறீர்கள். அதுல ஒருத்தர் 2 பேர் உணர்ச்சி வசப்பட்டு பேசத்தான் செய்வாங்க. தலைவர் கண்ணியம் காத்துக்கிட்டு இருக்காரு. எங்களுடைய இளைஞரணி செயலாளர் கண்ணியமா தான் நீங்க பேசிட்டு இருக்காரு. அவர்கள் எங்கேயும் கொள்கையிலிருந்து மாறுவதில்லை. ஒரு சிலர் உணர்ச்சி வசப்படுகிறார்கள். அதை நாங்கள் வந்து உண்மையிலேயே வந்து எங்களால வந்து எங்களை மீறி தான் வந்து அவர்கள் பேசுகிறார்கள். அதற்கு நாங்கள் அணை போடவும் நாங்கள் விரும்பல.
அதே சமயத்தில் அதுக்கான பலன்களை அப்படி எப்படி டீல் பண்ணுவோம், அப்படி எப்படி டீல் பண்ணுங்கிற முடிவுக்கும் திமுக ரெடியாக தான் இருக்கு. சுயமரியாதை அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது வந்தே மாதரம் அந்த பிரச்சனையுமே வந்து இங்க உள்ள வருது. கண்டிப்பாக வந்தே மாதரத்தோட 6 ஸ்டான்ஸாவுமே பாடணும் அப்படிங்கிற ஒரு மசோதாவை நாடாளுமன்றத்துல தாக்கல் செய்யறாங்க. திமுக எம்பிக்கள் எல்லாமே எதிர்ப்புமே தெரிவிச்சிருக்காங்க. சோ இந்த பிரச்சனையை எப்படி எடுத்துக்கிறது? வந்தே மாதரம் வந்து ஏன் எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது? இல்லை, வந்தே மாதரத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய அளவில் அது ஏற்பு இல்லாமல் போனது. 1950 அதை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணி ப்ரப்போஸ் பண்ணப்ப ஒரு பெரிய காரணத்தை சொன்னாங்க. அதில் நம்மளை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம முழுக்க நம்ம இலக்கியங்கள் மூலியமாக நமக்கு வந்து ஒரு பெரிய புரிதல், பகுத்தறிவு நமக்கு உண்டு. நமக்கு திருக்குறளை வந்து முன்னிலைப்படுத்துகின்றவர்கள் கடவுள்களை பெரிதாக முன்னிலைப்படுத்த மாட்டோம். நம்முடைய குலசாமிகளை, நம்முடைய முன்னோரை வணங்குற வழக்கம் இருக்கிறவங்க தமிழ் மக்கள். இப்படிப்பட்ட ஒரு சமூகம் நம்ம தமிழ் சமூகம். அப்போ நமக்கு பிரித்து பார்க்கின்ற திறன் அதிகம் உண்டு. அப்படி பிரித்து பார்த்தோம்னா அதில் கற்பனை கடவுள்களான சரஸ்வதி, துர்கை, லக்ஷ்மி இவர்களை நன்றி செலுத்துகின்ற வகையில், பாராட்டி பேசுகின்ற வகையில் அதனுடைய ஸ்டாண்ட்ஸாக அமையுது. அப்போ இது அந்த கடவுள்களை கும்பிடுற மாதிரி ஆகுது. அப்போ ஒரு இஸ்லாமியர், ஒரு மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒரு குரானை படிக்கக்கூடியவர்கள், இப்போ அவர்கள் எப்படி இந்த பாட்டை பாடுறது சரியா இருக்கும்? ஒரு கிறித்துவர், அவர் கிறிஸ்டியானிட்டி மேல நம்பிக்கை வச்சு ஒரு பைபிளை படிக்கக்கூடியவர், அவர் வந்து இன்னைக்கு இந்த கடவுள்களை ஏற்றுக்கிறதுன்னு சொல்லி சொன்னா, மத நம்பிக்கைகளில் நாம இன்செக்யூலர் கவர்மெண்ட் ஆகிற மாதிரி ஆகலையா? நம்ம செக்யூலர் கவர்மெண்ட் தானே. அப்படின்னா நமக்கு வந்து மத சார்பின்மை இல்லை. எந்த குறிப்பிட்ட மதத்திற்கும் நம்ம ஆதரவு தெரிவிக்கின்றவர்கள் அல்ல. ஆல் இண்டியன்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இப்படிதானே சொல்றோம். ஆல் இண்டியன்ஸ் ஆர் ஹிந்துஸ் எங்கேயாவது சொல்லியிருக்கோமா? இல்ல, சொல்லவும் முடியாது இல்ல. அப்படி இருக்கும் பொழுது நீங்க அதை கண்டிப்பா பாடுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இஸ்லாமியர்கள் எப்படி அதை பாட முடியும்? கிறிஸ்தவர்கள் எப்படி இதை பாட முடியும்? ஜைனர்கள் எப்படி இதை பாட முடியும்? பௌத்தத்தை தழுவி இருக்கக்கூடியவர்கள், ஏன் தமிழர்களே எப்படி இதை பாட முடியும்? சமஸ்கிருதத்தை நீங்க கொண்டு வந்து இங்க பிரதானமாக்குனீங்கன்னு சொல்லி சொன்னால், அப்ப தமிழ் மொழியினுடைய அழிவுக்கு இது பாதை அமைத்து கொடுக்காதா? ஏற்கனவே மும்மொழி கொள்கையில் இருக்கிற பிரச்சனையை நீங்க சமஸ்கிருதத்தை முன்னிலைப்படுத்துறது தான். இது யாருடைய அஜெண்டா? ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா. வெறும் 26,000 பேர் பேசுகின்ற, நீங்க இறந்து போன செத்த மொழின்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருதம், அதுக்கு 10,000 கோடி செலவு பண்ணி நீங்க ஆசிரியர்கள் உருவாக்கி இருக்கீங்க. கிட்டத்தட்ட 12,643 ஸ்கூல் இருக்கு கேந்திரிய வித்யாலயா. அதுல 6,200 ஸ்கூலுக்கு நீங்க வந்து சமஸ்கிருதத்துக்கு ஆசிரியர் நியமனம் பண்ணிருக்கீங்க. இந்தியா முழுக்க தமிழுக்கு 12 பேர் மட்டும் தான் நியமனம் பண்ணிருக்கீங்க. ஏன் சார் அந்த பாகுபாடு? அதே 6,200 ஸ்கூலுக்கும் தமிழுக்கு ஆசிரியர் நியமனம் பண்ணலாம்ல. குறைந்தபட்சம் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணலாம்ல. அப்ப 6,200 ஸ்கூலுங்க, 12 ஆசிரியர் எங்க? இப்ப எங்க நீங்க நிறுத்துறீங்க, என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு எங்களுக்கு புரியுது இல்ல. சமஸ்கிருதத்தை இப்ப உங்களுக்கு முன்னிலைப்படுத்தணும். இரண்டாவது, இந்த வந்தே மாதரம் இஸ் வெரி irrelevant ஃபார் டுடே. இன்றைய காலகட்டத்திற்கு முழுமையாக எதிர்மறையாக அல்லது வந்து சம்பந்தம் இல்லாம இருக்கு. சரியா சொல்லணும்னா 3வது ஸ்டான்ஸா நினைக்கிறேன். 7 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்நாட்டில்னு சொல்லி பாட்டு ஸ்டான்ஸா வருது. இன்னைக்கு நம்ம பாப்புலேஷன் என்ன? 130 தாண்டுறோம். 7 கோடிங்கிறது என்ன? 1882 இருந்த பாப்புலேஷன் ஸ்ட்ரென்த். அப்ப இன்னைக்கு 7 கோடி பேர் பாடக்கூடிய, மக்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அப்படின்னு நீங்க பாடுனீங்கன்னா, does it make any sense? அர்த்தப்படுத்துதா? இல்ல. நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமே 8 கோடி பேருங்கிறோம். அப்ப இந்தியா முழுக்க அதை பாடணும்னு சொல்லி சொன்னா 7 கோடி பேர்னா, அந்த 7 கோடி பேர் யாரு சார்? இல்ல அதை 130 கோடின்னு மாத்தி எழுதலாமா? அப்பதான் அது ரிலவெண்ட் ஆகும். மாத்தி எழுதினாலும் அடுத்த ஒரு 5 வருஷம் கழிச்சு அது மாறதானே போகுது. அப்ப இட் இஸ் irrelevantங்கிறது நமக்கு தெரியுதா? அது காலத்துக்கு ஒத்த மாதிரி இல்லை.
இதே நம்முடைய தேசிய கீதத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நிலத்தினுடைய தன்மைகளை சொல்லி பாடப்பட்டிருக்கக்கூடிய பாடல். நீங்க எல்லா நிலத்தினுடைய தன்மைகளை மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. திராவிட நிலப்பரப்பை சொல்லியிருப்பாங்க. நீங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து எல்லா மாநிலங்களுடைய தன்மைகளையும் மொழிகளையும் கிட்டத்தட்ட சேர்ந்து சொன்ன மாதிரி ஒட்டுமொத்தமா இதெல்லாம் சேர்ந்ததான் இந்தியாங்கிற பாட்டு தான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஜனகண மனகதி பாட்டு. நீங்க நம்மளோட தமிழ்தாய் வாழ்த்து முழுக்க முழுக்க திராவிட நிலப்பரப்பினுடைய சிறப்புகளை சொல்ற பாட்டு. அதுல ஆரியத்துல சமஸ்கிருதம் வழக்கில் இல்லாமல் போனதுன்னு எழுதுனதை எடுத்துட்டு அந்த மக்களினுடைய மனம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு உயரிய நிலையில சொல்லியிருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஏற்புடைய கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள், எந்த மதத்தவராக இருந்தாலும் இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய சிறப்புகளை, தமிழனுடைய சிறப்புகளை உலகம் முழுக்க பறந்து விரிந்திருக்கக்கூடியவன் எங்க போனாலும் பாடக்கூடிய அளவுல ஏற்படுத்தப்பட்ட பாடல் தானே அது. அப்ப இது ரெண்டுலயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இல்லையே. அப்ப irrelevant-ஆன வந்தே மாதரம். நீங்க இந்து மக்கள் மட்டும் சனாதனத்தை பின்பற்றக்கூடியவர்கள் நம்புகின்ற சரஸ்வதி, துர்கை, லக்ஷ்மி இதெல்லாம் வந்து சனாதனத்தில் வரக்கூடிய பிரிவுகளில் வரக்கூடிய அதுக்கான கடவுள்கள் தான் இவங்க எல்லாருமே. அப்போ இவங்களெல்லாம் முன்னிலைப்படுத்தி பாடுகின்ற பொழுது, சமஸ்கிருத மொழியில் வைத்திருக்கின்ற பொழுது, ஹவ் இஸ் இட் ரிலவன்ட் டுடே? அப்போ அந்த 3வது ஸ்டான்ஸாவும் 6வது ஸ்டான்ஸாவும் தான் பிரச்சனையா இருக்கு. முழுசாவே தப்புமா. நான் சான்ஸ்கிருதம் ஏமா பாடணும்? சான்ஸ்கிரிட்ல ஒரு பாட்டை நான் ஏமா வச்சுக்கணும்? என்ன அவசியம் இருக்கு? தமிழ்தாய் வாழ்த்து முன்னாடி பாடணும் உன் மாநிலத்துல. தமிழ்நாட்டில் இருக்கிற வீடு என் வீடு. ஏன் வரலாறு 2000 வருஷத்துக்கு முன்கூட்டியது. இந்தியாவுக்கான வரலாறு 1947 தான் ஆரம்பிக்குது. நான் ஏன் அதை வச்சு கொண்டாடணுங்கிற கேள்வி எனக்கு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு உங்ககிட்ட பதில் இல்லை. விதியின் வசத்தால் நாங்கள் இந்தியாவுக்குள்ள இருக்கிறோம். ஏன் பூர்வீகத்தை நீ ஏன் கொஸ்டின் பண்ற? ஏன் பூர்வீகத்தை அழிக்கிற வேலையை நீ ஏன் பார்க்குற? ஏன் மொழி அழிக்கிற வேலையை நீ ஏன் பார்க்குற? அப்ப இது பிரிவினையை தூண்டுதில்ல இந்தியாவுக்குள்ளார. ஒத்த மாநிலங்கள் எல்லாருமே பிரச்சனை பண்றாங்கல்ல. அப்ப இது எப்படி பாக்குறது? அப்ப இது குரல் கொடுத்தா தமிழை வந்து என்ன தீவிரவாதிப்பீங்களா? இல்ல இந்த நாட்டோட ஒத்து போறது இல்லைங்களா? எங்களை நான் தான் சொல்லி எங்களை விட்டுருங்கடாங்கிறோம்ல. திராவிட நாடு கோரிக்கை எதனால வந்துச்சு? தனிநாடு கோரிக்கை அது எல்லாமே வந்து ஒரு கட்டத்துல நாங்க என்ன சொன்னா அதற்கான காரணங்கள் அத்தனையும் அப்படியே இருக்கின்றன. இப்போதைக்கு அதை நிறுத்தி வைக்கிறோம்னு தான் அண்ணா சொல்லிட்டு போனாரு. அப்ப அந்த காலகட்டத்துல இருந்து பாதிப்புகள் வராத வகையில காங்கிரஸை கட்டுப்படுத்தி வச்சிருந்தோம். காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி இழந்துச்சு. அது இருந்த வரைக்கும் நம்ம வந்து அவர்களால தமிழ்நாட்டுக்கு எந்த சேதமும் வராம பாத்துக்கிட்டோம். பிஜேபி வந்த பிறகு காங்கிரஸ் என்ன செய்ய நினைச்சதோ அதை நீங்க பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் சைட்ல நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கு. 2 பேருமே சேர்ந்து இப்ப தமிழ்நாட்டுக்கு கேடு தானே செஞ்சிருக்காங்க. 120 வருஷமா காங்கிரஸ் பண்ணுச்சு, 80 வருஷமா பிஜேபி பண்ணிருக்காங்க. இப்ப சைட்ல நின்று காங்கிரஸ் சிரிச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு உதாரணம், இப்படி எதிர்க்கிறதுனாலதான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து முதலீடுகள் வராம போகுதுன்னு ஆந்திராவில் இருக்கிற எம்பி பேசுறாரு. அதை பார்த்து ராகுல் காந்தி சிரிக்கிறாரு. என்ன மனநிலையில சார் நீங்க இருக்கீங்க? இந்த திராவிட நாடு கோரிக்கையை விட்டுட்டு இருக்கோம்ங்கிறதுக்காக வந்து நீங்க எதை வேணாலும் எங்களை பேசலாமா? நீங்க எல்லா விதத்திலையும் அம்பேத்கர் அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னாங்க, இந்தியாவினுடைய வரலாறை நீங்க எழுத வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அவருன்னு தெரியாம சொன்னாரா? இன்னைக்கு நாங்க கீழடியில் இருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சிகளை எடுத்து நாங்க உங்களுக்கு என்ன சொல்றது, எல்லா ஆய்வறிக்கைகள்லையும் உங்களுக்கு வந்து மெட்டா லேப்ல இருந்து எல்லா லேபுக்கும் நாங்கள் அனுப்பிச்சு விட்டுட்டு நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம். இது 2500 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு நாகரிகம், இன்னும் 4500 ஆண்டு காலத்துக்கு மேற்பட்ட நாகரிகம்னு சொல்லி நாங்கள் எடுத்து அழகாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே கேட்காத மாதிரி தெரியாத மாதிரி நடித்து எங்களை சிறுமைப்படுத்துகின்ற வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, அது நியாயமா? அது எங்களுடைய தமிழ் மொழியை விட்டு கொடுக்க மாட்டேன் சார். எந்த சூழ்நிலையிலையும் தமிழ் இன அடையாளங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் சார். ஆட்சியில் இருந்தால் தான் அதை நிறுத்தி வைக்க முடியுமாங்கிற கேள்விலாம் தேவையில்லை. இன்னைக்கும் 2/3 மெஜாரிட்டி இந்த ஆட்சிக்கிட்ட இல்லை. சிம்பிள் மெஜாரிட்டி தான், அலையன்ஸ் மெஜாரிட்டி தான் வச்சுருக்கீங்க. அதனால் நீங்கள் எதுவும் பெருசாலாம் பண்ணிட முடியாது. ஆட்சி மாற்றம் வந்த மறாவதுனால இது அத்தனையும் மாற்றி காட்டுகின்ற திறமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்னைக்கும் அது கையில் தான், அதில் தான் ஆட்சி இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அதெல்லாம் மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பெரும்பான்மையான விஷயங்களை வந்து நீங்கள் இப்போதைக்கு டெம்பரரி தான், நீங்கள் எந்த சேஞ்சஸையும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். பர்மனன்ட் சேஞ்ச் நீங்கள் கொண்டு வர முடியாது.
மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருகின்ற பொழுது இப்போ இவர்கள் செய்திருக்கக்கூடிய டேமேஜஸ் அத்தனையும் எவ்வளோக்கு எவ்வளோ மினிமைஸ் பண்ண முடியுமோ அதற்கு எங்களோட எதிர்ப்பு மூலியமா பண்ணிட்டு வர்றோம். திமுக தமிழ்நாட்டுல மட்டும்தானே ஆட்சிக்கு வர முடியும். ரெசிஸ்ட் பண்ணலாம்ல, ஆட்சியில் இருந்தா மாற்றி அமைக்கலாம்ல. இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டி ஸ்டேட்டு தானே. அப்போ நீங்கள் எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் நீங்கள் பண்ணிட்டு போனாலும் திரும்ப வந்தால் நாங்கள் மாற்றிக்குவோம். as simple as that. ஆனால் அதுக்குண்டான ரெசிஸ்டன்ஸ் எங்கிட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இப்படிலாம் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த ரவுண்டு வரவே மாட்டீங்க. இந்த சென்டிமெண்ட்டை நீங்கள் வந்து புரிஞ்சுக்காத வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணீங்கன்னா தமிழை வச்சு கொண்டாடுவோம் அவங்கள. தமிழ் மொழிக்கோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய அடையாளத்துக்கு நீங்கள் வந்து ஏதாவது கெடுதல் பண்ணினீங்கன்னு சொன்னால், அழிக்க முயற்சி பண்ணினீங்கன்னா இட் வில் பவுன்ஸ் பேக் லைக் எனிதிங். நீங்கள் கடுமையான விளைவுகளை, எதிர்வினைகளை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். இது நான் மிரட்டுறது மாதிரிலாம் நான் சொல்லலை, பொறுமையாக தான் செய்வாங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. we know how to resist. திரும்ப பவுன்ஸ் பேக் இருக்கும் பொழுது அத்தனையும் மாற்றி அமைப்போம். என்ன பண்ண முடியும் உங்களால்? இது மாதிரி தொடர் ஏற்றத்தாழ்வுகளை இந்த சமூகம் சந்திச்சுக்கிட்டு தான் வந்திருக்கு. நீங்கள் சரியாக சொல்லணும்னு சொன்னால் 74 திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. 72 74 மிசா காலகட்டத்துக்கு பிறகு எம்ஜிஆர் ஆளுகிறார். 77 13 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் ஒரு ஆளுறார். 99 வரைக்கும் நினைக்கிறேன், 89 வரைக்கும். நீங்கள் அந்த காலகட்டங்களில் நிறைய செட்பேக்ஸ் இருந்துச்சு நமக்கு. காவிரி மேட்டரில் தீர்ப்பு வரல. 74 அந்த 50 ஆண்டுகள் பூர்த்தி அடைஞ்சது இல்லையா அந்த ட்ரீட்டி சைன் பண்ணது கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும். அந்த 12 வருஷம் எதுவுமே நடக்கலமா. எம்ஜிஆர் அவர்கள் எதையுமே செய்யலை. மீண்டும் கலைஞர் அவர்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் விபி சிங் பீரியடில் தான் வந்து அதுக்கு ட்ரிபியூனலே அமைச்சு அதற்கு பேஸை உருவாக்கி தந்தார். அதன் பின்னாடி 2018 நமக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் மூலிமா இம்ப்ளிமெண்டேஷன் ஆச்சு. பிப்ரவரியிலான ஆர்டர். அது எல்லாம் அப்போ போட்ட விதை கேஸ் கண்டினியூஸாக நடந்து ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அதில் தான் இன்றைக்கி நம்மளோட ரைட்ஸ் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு. இப்படி பல விஷயங்களில் நீங்கள் மும்மொழி கொள்கையை எதிர்த்து இருமொழி கொள்கை நமக்கு வந்து உத்தரவு வாங்கினது 1967. இன்றைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இருக்குது. இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கு கம்பல் பண்ணவே முடியாது உங்களால். இது பார்லிமெண்ட்லேயே பாஸ் பண்ணப்பட்ட சட்டமாக இருக்கிறது. அப்போ யூனியன் கவர்மெண்ட்டும் சட்டமாக மாற்ற முடியாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் மாற்ற முடியாதுங்கும் போது நீங்கள் தற்காலிகமாக எங்களை ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. நிரந்தரமான மாற்றத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரத்தான் போகுது. அது எப்போ வந்தாலும் சரி, வருகின்ற பொழுது இது எல்லாமே திரும்ப சரி செய்யப்படும். இல் ஆல் ரிவர்ட் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல்ஸ் அப்படிங்கிறனால தான் பார்க்க போகிறீங்க. ஆனால் இதை கண்டெல்லாம் அஞ்சுகின்றவர்கள் தமிழர்கள் அல்ல. முயற்சி பண்ணுங்க. பண்ணுற வரைக்கும் தான் எங்களுக்கு நல்லது. மக்கள் உணர்வாங்க, திமுகவை நம்ம விட்டுட்டோம், திமுகவை விட்டுட்டதுனால தானே நமக்கு இப்படிப்பட்ட இழப்புகள் ஏற்படுது அப்படின்னு திமுகவை பற்றி நல்லா நினைக்கிறதுக்கான வாய்ப்பு நீங்கள் இப்படி எதிர்மறை ஆற்றிக்கொண்டே இருக்கின்ற பொழுது மீண்டும் மீண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, திமுகவை நீங்கள் வளர்த்தி விடுறீங்க. தன்னாலே அது நடந்துட்டு இருக்கு. தன்னால் அது நடக்குது. நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான அழிவை நீங்களே தேடிக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் திமுக காரர்களை பொறுத்தவரை நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க, இப்பவும் கூட நமக்கு என்னன்னு ஒதுங்கி திமுக காரன் வேடிக்கை பார்க்கல. தன்னுடைய குரல்களை, தன்னுடைய அதிருப்தியை, தன்னுடைய எதிர்வினை கருத்துக்களை நீங்கள் செய்கிறது தப்புன்னு இன்னமும் கத்திக்கிட்டு இருக்கிறது திமுக காரன் தான். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, திமுகவில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தமிழ் உணர்வும் சரி, இந்த மண்ணின் மீது இருக்கக்கூடிய அக்கறையும் சரி, இந்த அடையாளங்களையும் சரி விட்டு கொடுப்பதை என்னாலும் ஏற்க மாட்டார்கள் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். நன்றி சார். நன்றிம்மா. Thank you.